Hello everyone, welcome to this amazing session of biological classification part 3. இது வரைக்கும் நம்ம biological classificationல RH விட்டேக்கரங்கன்னு கிளாஸிஃபை பண்ணாரு. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கிளாஸிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க, அவங்களோட டிமெரிட்ஸ் என்ன, ஏன் நம்ம RH விட்டேக்கர் சாரோட கிளாஸிஃபிகேஷன் மட்டும் இவ்வளோ பெருசா பேசுறோம், அண்ட் அவரோட கிளாஸிஃபிகேஷனான 5 கிங்டம் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியே. இதுல போன வீடியோல மொனிரா பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் இந்த வீடியோல புரோட்டிஸ்டா பத்தி டீடைலா பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஓகே, இந்த புரோட்டிஸ்டா அஸ் த நேம் சஜஸ்ட் PROTASTA புரோட்டிஸ்டா. இந்த புரோட்டிஸ்டாங்கிற ஒரு கிங்டம்க்கு யாரெல்லாம் ஆர்கானிசம்ஸா இருக்காங்கன்னா ஆல் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் கைஸ். யாரெல்லாம் ஆல் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் கம்ஸ் அண்டர் புரோட்டிஸ்டா. ஸோ நம்ம மொனிரால யாரை வச்சிருந்தாங்க? எக்ஸாக்ட்லி, மொனிரால ப்ரோகேரியாட்ஸ் எல்லாரையும் வச்சுட்டாங்க. ஸோ எல்லா ப்ரோகேரியாட்ஸையும் மொனிரா வச்சுட்டு எல்லா யூகேரியாட்ஸையும் அடுத்த 4 கிங்டமா பிரிச்சிருந்தாங்க. அதுல யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸை மட்டும் புரோட்டிஸ்டாக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரே ஒரு கிரைட்டீரியாவை யூஸ் பண்ணி இவங்க புரோட்டிஸ்டாக்குள்ள ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த ஒரு கிரைட்டீரியா மட்டும் யூஸ் பண்ணனால இந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் புரோட்டிஸ்டாக்குள்ள ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு வெல் டிஃபைன்டு பவுண்டரிஸ் இல்ல. நோ வெல் டிஃபைன்டு பவுண்டரிஸ் ஃபார் குரூப்பிங் ஆர்கானிசம்ஸ் அண்டர் புரோட்டிஸ்டான்னு சொல்லிட்டு என்சிஆர்டில ஒரு லைன் இருக்கு. ஸோ உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல எந்த ஒரு கிங்டம்க்கு ஒரு ப்ராப்பரான பவுண்டரி வைக்கல குரூப் பண்றப்ப அப்படின்னு கேட்டாங்கன்னா யுவர் ஆன்சர் ஷுட் பி புரோட்டிஸ்டா கைஸ். கொஞ்சம் வேகா தான் இருக்கு இந்த பாயிண்ட். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் இந்த ஒரு கிரைட்டீரியா வச்சு மட்டும் கொண்டு வந்தாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் அடுத்த ஸ்லைடு உங்களுக்கு தேவை. இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதுல ஈஸ்ட் இருக்கு. ஈஸ்ட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈஸ்ட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபங்கை. அடுத்து கிளாமிடோமோனஸ் குளோரெல்லா. இது ரெண்டுமே சிசின்னு ஆரம்பிக்கு. சிஹெச்எல் இருக்கா, எல்லாத்துலயுமே குளோரோஃபில் இருக்கு. குளோரோஃபில் இருந்தாங்க அதை நம்ம பிளான்ஸ் நினைச்சுப்போம், அதனால இது பிளான்ஸ் மாதிரி இருக்கு. அடுத்து அமீபா அண்ட் பாராமிஷியம். இது செல்வால் இல்லாம மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. இட்ஸ் லுக்கிங் லைக் அன் அனிமல். ஓகேவா? இந்த 3 டிஃப்ரெண்ட்டுமே, இது ஃபங்கை மாதிரி இருக்கு, இது பிளான்டே மாதிரி இருக்கு, இது அனிமேலியா மாதிரி இருக்கு. என்னதான் இது எல்லாத்துக்கும் அந்த ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் சின்ஸ் தே ஆர் யூனிசெல்லுலார் as well as யூகேரியாட்ஸ், இந்த எல்லா ஆர்கானிசம்ஸையும் கொண்டு வந்து புரோட்டிஸ்டாக்குள்ள வச்சுட்டாரு நம்ம தலைவர். புரோட்டிஸ்டாக்குள்ள வச்சதுனால இட் ஃபார்ம்ஸ் a link with other three kingdoms. இந்த புரோட்டிஸ்டாவை நம்ம அதர் 3 கிங்டம்ஸ் ஆன ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா கூட ஒரு லிங்கான கிங்டம் நம்ம சொல்றோம். ஸோ செகண்ட் MCQ that can ask is which kingdom forms the link with other 3 kingdoms அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதோட ஆன்சரும் புரோட்டிஸ்டாவா தான் இருக்க முடியும். ஏன்? பிகாஸ் இது ஆர்கனைஸ் பண்றப்போ அவர் வச்ச ஒரே கிரைட்டீரியா என்ன? எக்ஸாக்ட்லி யூனிசெல்லுலார் அண்ட் யூகேரியேட்டா மட்டும் இருக்கணும். அதனால யூனிசெல்லுலார் ஃபங்கையான ஈஸ்ட், யூனிசெல்லுலார் கிளாமிடோமோனஸ் குளோரெல்லா which look like plant, they have cell wall. இருந்தாலும் நம்ம பிளான்ட்னு வைக்காம புரோட்டிஸ்டாக்குள்ள வச்சோம். அண்ட் அமீபான் பரமேஷியம்க்கு செல் வால் இல்ல, அனிமல்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ண ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஆனால் நம்ம யூனிசெல்லுலார்ங்கிற ஒரே காரணத்துக்காக யூகேரியாட்ஸ்க்குனால புரோட்டிஸ்டாக்குள்ள கொண்டாந்து வச்சுட்டோம். இதனாலதான் அந்த போன ஸ்லைட்ல சொன்ன there is no well defined boundaries for grouping organismsங்கிற ஒரு லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ல ரீசன் கேட்கலாம், அசர்ஷன் ரீசன்ல கேட்கலாம், ஏன் கேட்கலாம். அப்போ இந்த ரீசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நவ் பேசிக் இன்ட்ராக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ புரோட்டிஸ்டாக்குள்ள இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எங்க வாழும்? நான் 4 கேட்டகரியில ஒவ்வொரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அதோட மார்ஃபாலஜி சொல்லி தர போறேன், அப்புறம் ஹேபிடேட் சொல்லி தருவேன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லி தருவேன். இது இல்லாம ஏதாவது யூசஸ், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குன்னா 4th கைண்ட்ல வைப்பேன். சரியா? ஸோ ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டே வரலாம். ஓகே, இப்போ புரோட்டிஸ்டாக்குள்ள ஒரு பயங்கரமான குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்க போது அதெல்லாம் எங்க வாழுதுன்னு கேட்டீங்கன்னா தே ஆர் பிரைமரிலி அக்வாட்டிக். என்னது? பிரைமரிலி அக்வாட்டிக். அக்வாட்டிக்னா நம்ம தண்ணீரை வாழ்ற ஆர்கானிசம்ஸ். தண்ணியில் என்னென்ன தண்ணி இருக்கு? ஓஷன், தண்ணி வேற தண்ணியில, ஓஷன், சின்ன சீனா சி, ரிவர், லேக்கு, பாண்டு, அந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் பாடிஸ் எல்லாத்தையும் நம்ம அக்வாட்டிக் சொல்றோம். மேஜரா மெரைன், அந்த மாதிரி கடல் அந்த மாதிரி போயிடும். ஸோ பிரைமரிலி அக்வாட்டிக்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் அக்வாட்டிக்ல இருக்கும். மோஸ்ட்லி அதோட அக்வாட்டிக் தான். கோனாட்டு வந்து இந்த மாய்ஸ்ட் சாயில், அந்த கடலோர பகுதியில் இருக்கிற மண் அங்கெல்லாம் இருக்கலாம். அண்ட் ஒரு சிலர்லாம் இன்னொரு பாராசைட்டா நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இருக்கலாம். அதனால எக்ஸ்க்ளூசிவ்லி அக்வாட்டிக் கிடையாது, பிரைமரிலி தான் அக்வாட்டிக். இந்த வார்த்தை முக்கியம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கிங்டம் புரோட்டிஸ்டா இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அக்வாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தப்பு. அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி தப்பு. அது பிரைமரிலி தான் அக்வாட்டிக். நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து அங்கங்க வேற வேற பகுதியில வாழுது. அது எக்ஸாம்பிள் பின்னாடி படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், அப்போ உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆயிடும். சரியா? ஓகே, நவ் ஹேபிடேட் பத்தி முடிச்சாச்சு அக்கார்டிங் டு கிங்டம் புரோட்டிஸ்டா. செகண்ட் நம்ம பார்க்க போது மார்ஃபாலஜி. இந்த புரோட்டிஸ்டா இருக்கிற ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன மார்ஃபாலஜி இருக்கும் உங்களுக்கு பேசிக்கா தெரியும். இது எல்லாமே என்னது? எக்ஸாக்ட்லி
யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். அப்போ யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ்ல என்ன இருக்கும்? வெல் டிஃபைன்டு மெம்பரேன் பவுண்டு செல் ஆர்கனல்ஸ் இருக்கும், எல்லாமே பக்காவா இருக்கும். சரியா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இது ரெண்டுமே காமன் டு யூகேரியாட்ஸ், எஸ்பெஷலி புரோட்டிஸ்டாக்கு அப்ளை ஆகுது. ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் இங்கே காமிச்சிருக்கேன். இந்த மார்ஃபாலஜி ஆஃப் த புரோட்டிஸ்டால ரெண்டு முக்கியமான மார்ஃபாலஜிக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மார்ஃபாலஜி பார்த்தீங்கன்னா அதோட பேரு ஃபிளாஜெல்லா. ஃபிளாஜெல்லா வச்சிருக்கேன். ஃபிளாஜெல்லானா ஒரு சாட்டை மாதிரி, ஒரு த்ரெட் மாதிரி. ஸோ இப்போ இது ஆர்கானிசம், இதுதான் இந்த ஆர்கானிசம் பேர் யூக்ளினா, பின்னாடி சொல்லித்தரேன். இந்த ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு த்ரெட் மாதிரி போகுது. இங்க ஒரு த்ரெட் போகுது நீளமா, இன்னொரு த்ரெட் போகுது நீளமா. ஸோ ஒரு த்ரெட் மாதிரி, ஒரு சாட்டை மாதிரி நமக்கு நீளமா போச்சுன்னா அது பேர் தான் ஃபிளாஜெல்லா. சரியா? டிபெண்டிங் அப்பான் நம்பர் ஆஃப் ஃபிளாஜெல்லா, லொகேஷன் ஆஃப் ஃபிளாஜெல்லா நிறைய டைப் இருக்கு. அந்த டைப்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிளாஜெல்லாங்கிறது ஒரு சாட்டை மாதிரி, ஒரு நூல் மாதிரி நீளமா இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். சரியா? இந்த ஆர்கானிசம் கூட ஒட்டிட்டு இருக்கும். அது ஒன்னா இருக்கலாம், மல்டிப்ளையா இருக்கலாம், எத்தனை வேணா இருக்கலாம். Now see the second structure guys. This is called cilia. CILIA, சீலியான்னு சொல்லுவாங்க. இந்த சீலியாங்கிறது நம்மளோட முடி மாதிரி, கையிலலாம் குட்டி குட்டி நிறைய முடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் நமக்கு குட்டி 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 குட்டியா நிறைய முடி இருக்கும். நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா இதுக்கு குட்டி குட்டி குட்டியா நிறைய முடி இருக்கும். சரியா? இது பேர் தான் சீலியான்னு சொல்லுவாங்க. இந்த சீலியா வச்சு தான் மூவ் பண்ணும், ப்ரிடாமினண்டா மூவ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கும். இந்த ஆர்கானிசம் பேர் பாராமிஷியம். நான் பின்னாடி எக்ஸாம்பிள் சொல்லித்தரப்ப டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இதெல்லாம் சூப்பராக மக் அடிச்சிருவீங்க, செம்மையா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? ஸோ மார்ஃபாலஜியில் 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, as well as யூகேரியாட்னு சொன்னதுனால மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் இருக்கும், வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்கும். இது இல்லாமல் சீலியா, ஃபிளாஜெல்லாங்கிற ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு சில ஆர்கானிசம்ஸ்ல இருந்துட்டே இருக்கும். சரியா? ரெண்டும் ஒரே ஆர்கானிசம்ல இருக்காது. இது ஒரு சில குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கும், இது ஒரு சில குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் படிக்கிறப்ப உங்களுக்கே தெரியும். ரைட்? இப்போ ஹேபிடேட் பார்த்தாச்சு, மார்ஃபாலஜி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரீப்ரொடக்ஷன். ஓகே, ரீப்ரொடக்ஷன் என்ன மோட்ல பண்ண போகுதுன்னா, இதுக்கு ரெண்டு மோடு இருக்கு. செக்ஷுவல் மோடு இருக்கு, ஏசெக்ஷுவல் மோடு இருக்கு. மொனிரால படிச்சப்ப நம்ம என்ன படிச்சோம்? எக்ஸாக்ட்லி கைஸ், மொனிராலே செக்ஷுவல் மோட் அண்ட் ஏசெக்ஷுவல் மோடு படிச்சோம். ஏசெக்ஷுவல் என்ன படிச்சோம்? மோஸ்ட் காமனா பைனரி ஃபிஷன் படிச்சோம். ஓவராலா மொனிராவோட ரீப்ரொடக்ஷனே பைனரி ஃபிஷன் நம்ம படிச்சோம். ஃபிஷன், அதுல டு பி ஸ்பெசிஃபிக்கா பைனரி ஃபிஷன். செக்ஷுவல் மோடு அதுக்கு இல்ல, ஆனா பேர் சும்மா வச்சிருந்தாங்க, செக்ஷுவல் மோடு வரலாம். அது ரொம்ப பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ண நான் சொல்லி கொடுத்திருந்தேன். அந்த லைன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துருந்தா பாத்துக்கோங்க. நமக்கு இப்பதான் கிளாஸ் எடுத்தோம், அதுவே மறக்குது. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்ஸ் திருப்பிட்டே இருங்க. ரைட், கம் பேக் ஹியர். புரோட்டிஸ்டாக்குள்ள ரீப்ரொடக்ஷனுக்குள்ள வந்துட்டீங்க. ரெண்டு மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு, ஏசெக்ஷுவல், செக்ஷுவல். வெறும் மொனிராக்கே அப்படி இருக்குன்னா, புரோட்டிஸ்டா யூகேரியாட் எப்படி இருக்கணும்? அதுக்கு ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. ஸோ ஏசெக்ஷுவல் மோட்ல பாத்தீங்கன்னா ஒரு டீடைலிங் இருக்கு, செக்ஷுவல் மோட்ல ஒரு டீடைலிங் இருக்கு. நான் ஒரு பேசிக்கா சிங்கிள் லைன்ல சொல்றேன். செக்ஷுவல் மோட்ல நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ் நமக்கு இருக்கிற மாதிரியே கேமிட்ஸ் இருக்கும். மேல் கேமிட்டும் ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் கேமிட்டும் ஃபார்ம் ஆகும். ரெண்டு கேமிட்டும் ஃபியூஸ் ஆகும், ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அங்கிருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆயிட்டு நமக்கு அடுத்தடுத்த ஆர்கானிசம் உருவாகும். நமக்கு எப்படி லிவிங் ஆர்கானிசம்ஸ் நடக்குதோ இதை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதான் பேசிக்ஸ்ல இருந்து படிக்கிறீங்கன்னா, மேல் கேமிட்டுங்கிறது ஒன்று இருக்கு, ஃபீமேல் கேமிட் ஒன்று இருக்கு. ரெண்டும் ஃபியூஸ் ஆகணும், ஜைகோட் ஃபார்ம் ஆகணும், ஒரு லிவிங் ஆர்கானிசம் அடுத்து உருவாகும். அவ்வளவுதான் பேர் தான் செக்ஷுவல் மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். ஏசெக்ஷுவல்ல உங்களுக்கு இங்கேயும் ஃபிஷன் தான் வரப்போகுது. இங்கேயும் ஃபிஷன் இருக்கும், பைனரி ஃபிஷன் இருக்கும். என்சிஆர்டியில் இதை பத்தி டீடைலிங் பண்ணல. ஒரு சில ஆர்கானிசம்ஸ்ல டீடைல் சொல்லியிருக்காங்க, அதை நான் மென்ஷன் பண்றேன், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது இல்லாம ஸ்போர் ஃபார்மேஷன் ஒன்று இருக்கு, அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு பேசிக்கா உங்ககிட்ட புரோட்டிஸ்டால செக்ஷுவல் மோடு தான் இருக்கு, ஏசெக்ஷுவல் மோடு தான் இருக்கு அப்படின்னு தனித்தனியா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, இல்லப்பா இது செக்ஷுவல் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ரீப்ரொடக்ஷன் இருக்கு, ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்லைட். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரோட்டிஸ்டால என்ன பார்த்திருக்கோம்? யூனிசெல்லுலர் யூகேரியட்ஸை குரூப் பண்ணாங்க. வெல் டிஃபைன்டு பவுண்டரிஸ் இல்லை. ஏன்னா ஈஸ்ட் இருக்கு, குளோரெல்லா, கிளாமிடோமோனஸ், பாராமீஷியம், அமீபா, இது எல்லாமே வேற வேற குரூப்பை சேர்ந்தாலும் ஒரே கிரைட்டீரியா இருக்கிறதுனால யூனிசெல்லுலர் யூகேரியட்டுங்கிறனால தூக்கிட்டு வந்து புரோட்டிஸ்டாக்குள்ள வச்சுட்டாங்க. அண்ட் இந்த புரோட்டிஸ்டாக்குள்ள ஹேபிடேட் பத்தி பார்த்தோம், பிரைமரிலி அக்வாட்டிக், நாட் எக்ஸ்க்ளூசிவ். அண்ட் செகண்ட் என்ன பார்த்தோம்? எக்ஸாக்ட்லி மார்ஃபாலஜி பார்த்தோம். ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம். சீலியா, ஃபிளாஜெல்லா பத்தி பார்த்தோம். அண்ட் முக்கியமா ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் டு புரோட்டிஸ்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா புரோட்டிஸ்டாவை 5 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. என்னது? புரோட்டிஸ்டாக்குள்ள என்சிஆர்டில 5 குரூப்பா பிரிச்சு அந்த குரூப்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். அதோட பேசிக் ஐடியா கொடுக்குறேன். அந்த குரூப்ஸோட பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். பட் ஒன்ஸ் உங்க மைண்ட்ல ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்த கிங்டம் ஃபங்கை இருக்கு, அங்கதான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இங்க கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சரி பார்க்கலாம். 5 குரூப்ஸா இருக்கா? அதுல ஃபர்ஸ்ட் குரூப் பேரு கிரைசோஃபைட்ஸ். என்ன கைஸ் பேர்? என்ன? கிரைசோஃபைட்ஸ். கிரை, CHRY, CRYல CHRYSOPHYTES. ஓகே,
கிரைசோஃபைட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறமா சொல்றேன். அடுத்து டைனோஃபிளாஜெல்லேட்ஸ், டைனோஃபிளாஜெல்லேட்ஸ். அடுத்து யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்டு, புரோட்டோசோவன். ஸோ 5 விஷயம் இருக்கு, ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? கிரைசோஃபைட். செகண்ட் டைனோஃபிளாஜெல்லேட். மூணாவது யூக்ளினாய்ட்ஸ். நாலாவது ஸ்லைம் மோல்டு. அஞ்சாவது புரோட்டோசோவன். ஸோ 5 தடவை ரிப்பீட் பண்ணீங்கன்னா மனசுல பதிஞ்சிரும். இந்த பேர் நல்லா அழுத்தி அழுத்தி சொல்லி பார்க்கணும். அப்பதான் இந்த பேர்ல மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க, நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? மறக்க மாட்டீங்க. ஸோ இந்த 5 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்குண்ணா, என்னன்னா பேர் புதுசு புதுசாக சொல்றீங்க, கொடுங்க, நான் ஒரு நெமோனிக்கை கொடுத்துருவோம். இதான் அந்த நெமோனிக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. என்ன நெமோனிக்னா, இட்ஸ் பேசிக்கலி அக்லியா கிரை பண்ற டைனோசருக்கு லைம் ஜூஸ் கொடுத்தான் புரோட்டான். ஓகே, லைம் ஜூஸ் கொடுத்தான் புரோட்டான். ஸோ நிமோனிக் என்னன்னா, அக்லியா கிரை பண்ற டைனோசருக்கு லைம் ஜூஸ் கொடுத்தான் புரோட்டான். ஸோ புரோட்டான்ங்கிற ஒரு பையன், இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு டைனோசர் அக்லியா இருக்கு, இந்த அக்லியா இருக்கிற டைனோசருக்கு ஒரு லைம் ஜூஸ் கொடுத்துட்டான், லைம் ஜூஸ் கொண்டு போய் கொடுக்குறான். இதுதான் நம்மளோட நிமோனிக். சரியா? ஸோ அக்லியா கிரை பண்ற இந்த டைனோசர் அழுதுட்டு இருக்கு. ஸோ அக்லியா அழுதுட்டு இருக்க, கிரை பண்ணிட்டு இருக்க டைனோசருக்கு லைம் ஜூஸ் கொடுத்தா புரோட்டான். ஓகேவா? ஸோ நிமோனிக் என்னன்னா, அக்லியா இருக்குன்னா அழுக்கா இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அக்லியா அழுகுற, அதனால அக்லியானா யூக்ளினாய்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரை பண்ணிட்டு இருக்கான், கிரைனா கிரைசோஃபைட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரை ஃபார் கிரைசோஃபைட்ஸ். டைனோசர்னா டைனோஃபிளாஜெல்லேட்ஸ். அடுத்து லைம் ஜூஸ் கொடுத்தான், அதுல லைம் ஃபார் ஸ்லைம் மோல்ஸ். ஓகே, அடுத்து புரோட்டான்ங்கிற பையன் தானே கொடுத்தான், அது பேரு புரோட்டோசோவா. ஓகே, ஸோ 5 எக்ஸாம்பிள் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். அக்லியா கிரை பண்ற டைனோசருக்கு லைம் ஜூஸ் கொடுத்தான் புரோட்டான். அதுல அக்லியானா யூக்ளினாய்ட்ஸ், கிரை பண்றானா கிரைசோஃபைட்ஸ், டைனோசர்னா டைனோஃபிளாஜெல்லேட், லைம் ஜூஸ்னா ஸ்லைம் மோல்டு, புரோட்டான்னா புரோட்டோசோவா. பக்கா கிளியர்? நிமோனிக் ஞாபகம் வந்துச்சா? எழுதி வச்சுக்கோங்க, இப்பயே லாஸ்ட் பேஜ் ஆஃப் யுவர் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டா. பக்கா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்பான கிரைசோஃபைட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். கிரைசோஃபைட்ஸ். ஓகே கைஸ், ஃபைட்ஸ்னா பிளான்ட்ங்கிற மாதிரி மீனிங், கிரைனா இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு கோல்டு, எல்லோ, அந்த மாதிரி ஒரு மீனிங். சரியா? ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் ஜியோகிராஃபி அண்ட் டிஸ்கவரி சேனல்ல கடலுக்கு அடியில போய் அந்த கேமரால வீடியோ காட்டுவாங்கல்ல, அப்போ அந்த கடலுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு பிளான்ஸ், இந்த மாதிரி ஒரு மண்ணு மாதிரி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தான் கிரைசோஃபைட்ஸ்குள்ள வருது. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்னு பேரு டயட்டம்ஸ், DIATOMS, டயட்டம்ஸ். இன்னொரு பேரு கோல்டன் ஆல்கே, அதுக்கு நார்மல் பேரு டேஸ்மிட்ஸ், DESMIDS, டேஸ்மிட்ஸ். ஓகே, ஸோ கிரைசோஃபைட்ஸ்னா 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். கிரைனா சி இருக்கா, இந்த சிக்கு அப்புறம் அடுத்த லெட்டர்னா டி, அப்போ டயட்டம்ஸ் ஒன்று இருக்கு, இன்னொன்று டேஸ்மிட்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ கிரைசோஃபைட்ஸ் 2 எக்ஸாம்பிள். கடலுக்கு அடியில் பண்ண இந்த மாதிரி கோல்டு கலர்ல, எல்லோ கலர்ல, கோல்டு கலர்ல ஆல்கே இருக்குல்ல, இது பேர் தான் கோல்டன் ஆல்கே, அது பேர் டேஸ்மிட்ஸ் சொல்றாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டயட்டம்ஸ் சொல்றாங்க. நீட் எக்ஸாம்ல ரொம்ப நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த டயட்டம்ஸ் பத்தி தான் இந்த கிரைசோஃபைட்ஸ்குள்ள டீடைலா படிக்க போறோம். சரியா? ஸோ கிரைசோஃபைட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் புரோட்டிஸ்டா. அதுல முக்கியமான எக்ஸாம்பிள் டயட்டம்ஸ் அண்ட் டேஸ்மிட்ஸ். அந்த வீடியோல பாக்குற மாதிரி கடலுக்கு அடியில் ஆழத்துல இந்த மாதிரிலாம் பாறைகள், மண்ணு எல்லாம் இருக்குல்ல, இது பேர் தான் டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. பாக்கா கிளியர்? இதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி 4 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போறேன். மார்ஃபாலஜி, ஹாபிடேட், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஏதாவது யூசஸ் இருந்தா யூசஸ், இல்லைனா ரீப்ரொடக்ஷன், ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் இதுல ஹாபிடேட் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இதோட ஹாபிடேட் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்ன சொன்னோமா, கடலுக்கு அடியில போய் பாக்குறதுன்னு சொன்னோமா, அப்போ இது ஒரு வாட்டர் பாடியில தான் இருக்கு, இது ஒரு அக்வாட்டிக் தான். ஸோ 2 வகையான அக்வாட்டிக் இருக்கலாம், ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கலாம், மரைன்ல இருக்கலாம். மெரைன்னா கடல்னு அர்த்தம். சரியா? மெரைன்னா கடல், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ்னா நல்ல தண்ணி, லேக்கு நமக்கெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ரிவர், அதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்துடும். இதுல என்ன ஆகும்னா ஆழத்துலயும் இருக்கும். நம்ம பார்த்தது ஆழத்துல பார்த்தோம், ஆழத்துல மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆழத்துல மட்டும் இருக்காது. சில ஆர்கானிசம்ஸ் இதுலயே வந்து அந்த கடலுக்கு மேல, தண்ணிக்கு மேல மிதந்துட்டு இருக்கும். நம்ம ப்ளூ கிரீன் ஆல்கே எப்படி மிதக்குதோ அதை விட அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி மேல இந்த மாதிரி சேர்ந்து கோல்டு கலர்ல இருக்கா, கோல்டு கிரீன் கலந்த மாதிரி இருக்கா, இது வந்து தண்ணி மேல மிதந்துட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃப்ளோட்ஸ் பாசிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ். ஸோ தண்ணி போயிட்டே இருக்கிறப்ப, வாட்டர் கரண்ட்னா தண்ணி ஒரு டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கு, அப்படி போறப்போ அந்த தண்ணிக்கு மேலே மிதந்துட்டு இருக்கும். ஃப்ளோட்ஸ் பாசிவ்லி, தானாவே மிதந்துட்டு இருக்கும். அப்படி மிதந்துட்டு இருக்கிற இந்த குரூப்புக்கு பேரு பிளாங்டான். இந்த ப்ராப்பர்ட்டி ஆர் இந்த குரூப்புக்கு பேரு பிளாங்டான்னு சொல்லுவாங்க. இது 2 வகை இருக்கு, ஃபைட்டோ பிளாங்டான் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஜூ பிளாங்டான்னு. பிளாங்டான்னா ஒன்றும் கிடையாது, பேசிக்கா தண்ணி மேல மிதக்கிறது.
அந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸை பிளாங்டான் சொல்றாங்க. இட் கம்ஸ் அண்டர் கிரைசோஃபைட்ஸ். சரியா? ஸோ ஓகே, இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பச்சையா இருக்கு. ஸோ கிரீன் இருந்தாவே குளோரோஃபில் இருக்குன்னு அர்த்தம், போட்டோசிந்தசிஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கிரைசோஃபைட்ஸ்குள்ள இந்த பிளாங்டன்கிற குரூப் இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கிற இந்த கிரைசோஃபைட்ஸ் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸும் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கலாம், மெரைன்ல இருக்கலாம். அண்ட் முக்கியமா தண்ணியில வந்து உங்களுக்கு பாசிவா மிதந்துட்டு இருக்கிறப்ப பிளாங்டன் சொல்றாங்க. அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் போட்டோசிந்தட்டிக், ஏன்னா பச்சை அங்கங்க இருக்கு. சரியா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் போட்டோசிந்தட்டிக். ஓகே, அடுத்து இப்போ இது வரைக்கும் மார்ஃபாலஜி பார்க்கல, ஹாபிடேட்டும் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்துட்டோம். மூணாவது பாயிண்ட் மார்ஃபாலஜி பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டயட்டம்ஸ்ங்கிற குரூப் இருக்கு பாத்தீங்களா, அந்த டயட்டம்க்கு ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதோட செல் வால் ஃபார்ம்ஸ் டூ தின் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் லைக் சோப் பாக்ஸ். ஸோ இது என்னது? சோப் பாக்ஸ், நம்ம சோப் மூடி வைக்கிற டப்பா. அந்த டப்பால மேல ஒரு மூடி கீழே ஒரு மூடி இருக்கா, அந்த மூடி லைட்டா ப்ராப்பரா அப்ராக்சிமேட் ஆகுது. ஒரு மூடி உள்ள போயிட்டு ஒரு மூடி மேல வந்துடும். ஸோ இந்த மாதிரி லாக் ஆயிடும். இதெல்லாம் மேல இருக்கும், இது உள்ள போயிடுதா. ஸோ இந்த மாதிரி தேர் செல் வால் ஃபார்ம் டூ தின் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ். இது ஒரு ஷெல்லு, இது ஒரு ஷெல்லு, ரெண்டுமே தின்னான ஷெல்லு, ரெண்டுமே தனக்கு மேல ஓவர்லாப், இதுக்கு மேல இது ஓவர்லாப் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸ்ல இருக்க மாதிரி ஓவர்லாப் பண்ணிருக்கு. ஸோ இது பேர் தான் செல்வால், யூனிக் செல்வால் ஸ்ட்ரக்சர் இன் டயட்டம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீட்ல இது வரைக்கும் கேட்கல, பட் கேட்க சான்ஸ் இருக்கு. விச் ஆர்கானிசமோட செல்வால் ஃபார்ம்ஸ் டூ தின் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ்னு கேட்கலாம். நம்ம டிபிடில கண்டிப்பா வச்சிருப்பேன், பாருங்க. ஓகே, இது மாதிரி இருக்கா. இந்த செல்வாலோட இந்த இடத்துல ஃபுல்லா இந்த செல்வால் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிலிக்கா கைஸ். ஓகே, ஃபுல்லா சிலிக்கா இருக்கு. சிலிக்காங்கிறது நம்ம மண்ணில இருந்து எடுத்து அந்த கண்ணாடி செய்யறதுக்குள்ள யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் திக்கான மெட்டல் தான், அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த ஷெல்லு ஃபுல்லா வந்து சிலிக்கா தான் இருக்கு, எம்பெடட் வித் சிலிக்கா. அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால என்ன ஆகுனா, இந்த லிவிங் ஆர்கானிசம் இந்த டயட்டம் செத்ததுக்கு அப்புறம் அது செத்துரும், உயிர் போயிடும். ஆனா அந்த சிலிக்கா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால டீகம்போஸே ஆகாது. டீகம்போஸ் ஆகாம மண்ணுக்கு அடியில, கடலுக்கு அடியில அப்படியே போய் ஸ்ட்ராங்கா இருக்கனால அப்படியே போய் உட்காந்துரும். இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டயட்டம்ஸ் செத்து 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 எல்லாத்தோட சிலிக்காவும் சேர்ந்து 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 ஒரு பெரிய கல்லா, ஒரு பெரிய பாறையா, ஒரு பெரிய விஷயமா ஃபார்ம் ஆயிடும். அது பேர் தான் டயட்டமேஷியஸ் எர்த் கைஸ். அது பேர் தான் டயட்டமேஷியஸ் எர்த். இட் அக்குமுலேட்ஸ் ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்கானிசம் டயட்டம் செத்ததுக்கு அப்புறம் இந்த சிலிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால இது மட்டும் டீகம்போஸ் ஆகாம இது மட்டும் ஒவ்வொரு ஆர்கானிசமோட சிலிக்காவும் சேர்ந்து 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 இட் ரிமைன்ஸ் அண்டர் த சீ ஈவன் ஆஃப்டர் த டெத் ஆஃப் த டயட்டம்ஸ் அண்ட் இட் அக்குமுலேட்ஸ் ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு ஃபார்ம் டயட்டமேஷியஸ் எர்த் கைஸ். சரியா? டயட்டமேஷியஸ் இதை நம்ம அடுத்த போட்டோல பார்த்தோம். இந்த போட்டோல பார்த்தது இந்த டயட்டமேஷியஸ் எர்த்துங்கிறது இப்படி ஃபார்ம் ஆனது தான். சரியா? ஸோ பெரிய கடல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆளுங்க அதை சும்மா விடுவோமா, நம்ம இறங்குறோம் கடல் கடையில போய் இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவோம். எடுத்துட்டு வந்து என்ன பண்றோம், நம்ம ரெண்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று, இந்த மண் ரொம்ப கிரிட்டியா நரன்னு இருக்கும், அதனால இதை பாலிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, பாலிஷிங்காகவும். ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் சிரப்ஸ், அந்த ஃபில்டர்ல இதை நர இதை வச்சிருவாங்க. ஸோ இதுக்குள்ள கொஞ்சம் பூந்து போய் ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுது, ஆயிலுக்கும் சிரப்ஸ்க்கும். சரியா? ஸோ டூ யூசஸ் ஆஃப் டயட்டம்ஸ் என்ன, ஒன்று பாலிஷிங்காக, இன்னொன்று ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் சிரப்ஸ்க்காக. சரியா? இதுதான் டயட்டமேஷியஸ் எர்த். அண்ட் இதுல என்சைட்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மொத்த புரோட்டிஸ்டாலையும் இது ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. இது அந்த குரூப் தண்ணிக்கு மேல மிதக்குது. அதே சமயம் சில சமயம் அதுக்கு போட்டோசிந்தட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. தண்ணிக்கு மேல மிதக்கிறப்ப போட்டோசிந்தட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால தான் இட் இஸ் அ சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன் சொல்றாங்க. சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன் சொல்றாங்க. நமக்கு ப்ரொடியூசர் என்ன, தானே ஃபுட்டு சிந்தசைஸ் பண்றவங்க. ஸோ கடலுக்கு அடியில சன்லைட் வராது, அதனால ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது கடலுக்கு மேலே மிதக்கிறதுனால போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு கடலில் இது லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன் சொல்றாங்க. ஸோ இதுவும் ஒரு பொட்டன்ஷியல் எம்சிக்யூ இன் யோர் நீட் எக்ஸாம். ஓகே, ஸோ இதுதான் நீங்க ப்ரொட்டிஸ்டா பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரொட்டிஸ்டால கிரைசோஃபைட் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். கிரைசோஃபைட் நம்ம சொன்னோம், இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னோம். அந்த நாட் ஜியோ சேனலில் போனால் கடலுக்கு அடியில் இந்த மாதிரி இருக்குல்ல, இது பேர் தான் கிரைசோஃபைட் சொன்னோம். ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஒன்று என்ன கைஸ், பார்க்க கோல்டு கலர்ல இருக்கு, கோல்டன் ஆல்கே, அதோட ப்ராப்பர் நேம் தேஸ்மிட்ஸ், DSMIDS. இன்னொன்று என்ன, டயட்டம்ஸ். டயட்டம்ஸ் பற்றி டீலாக டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹேபிடேட் பார்த்தோம், ரெண்டு ஹேபிடேட் இருக்கு, இது ஃப்ரெஷ் வாட்டர் அஸ் வெல் அஸ் மரைன். அடுத்து மூணாவது என்ன பார்த்தோம், மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இது மேல மிதக்கிறதுனால பிளாங்டான் ஃபார்ம் பண்ணுது, ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கா பாசிவா இருக்கு, அதனால போட்டோசிந்தசிஸ் பண்ணுது, அதனால மோட் ஆஃப் நியூட்ரிஷன் போட்டோசிந்தட்டிக். அடுத்து மூணாவது மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி நம்ம என்ன பார்த்தோம், டயட்டமோட செல் வால் ஹாஸ் தட் யூனிக் ஸ்ட்ரக்சர். வாட் எக்ஸாக்ட்லி, டூ தின் ஓவர்லாப்பிங் ஷெல். அந்த ஷெல்லோட கம்போஸ்ட் ஆஃப் சிலிக்கா. ஆனால் அந்த ஆர்கானிசம் செத்ததுக்கு அப்புறமா அந்த சிலிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால
ஓவர் த பில்லியன் ஆஃப் இயர்ஸ் அக்குமுலேட் ஆகிட்டு ஒரு பெரிய பாறை ஃபார்ம் பண்ணுது. அது பேர் தான் டைட்டமேசியர். அந்த டைட்டமேசியத்தை நாம கொண்டு வந்து அது மண்ணை யூஸ் பண்ணி பாலிஷிங்காகவும் இந்த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் சிரப்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம். This is all about chrysophytes you need to know, guys. Okay, now we are moving on to the second group of protista, that is dinoflagellates, guys. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் chrysophytes பத்தி. இவ்வளவுதான், ரொம்பலாம் தேவையில்லை. now dinoflagellates ரெண்டா பிரிச்சலாம் இந்த வார்த்தையை. டைனோனா ரெண்டு, ஃபிளாஜெல்லட்ஸ்னா ஃபிளாஜெல்லா இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி ஃபிளாஜெல்லா பத்தி பேசிடுவோம், கரெக்டா? ஸோ ரெண்டு ஃபிளாஜெல்லா இருக்கிற ஆர்கானிசம் நம்ம டைனோஃபிளாஜெல்லேட் சொல்லிடுறோம். அதான் ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்கேன், கண்டெய்ன்ஸ் 2 ஃபிளாஜெல்லா. அதுல ரெண்டு ஃபிளாஜெல்லா, ஒரு ஃபிளாஜெல்லா பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த பாடியோட லாங்கிடியூடினல் சர்ஃபேஸ்லேயே போகுது. அது எவ்வளவு நீளமா இருக்கோ அதே லென்த்துக்கு போகுது. ஸோ ஒரு ஃபிளாஜெல்லா லாங்கிடியூடினலா இருக்க போகுது. ஸோ ரெண்டு ஃபிளாஜெல்லா சொல்லாமா, அதுல ஒரு ஃபிளாஜெல்லா நீளமா இருக்க போகுது. இன்னொரு ஃபிளாஜெல்லா, இது ஒரு வால் பிளேட், இது ஒரு வால் பிளேட். இந்த ரெண்டு வால் பிளேட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபரோ இருக்கு. இது 3Dல இமேஜின் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு. இது ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபரோ மாதிரி கொஞ்சம் நல்லா உள்ள தள்ளி இருக்கு. ஸோ இந்த ஃபரோக்குள்ள இப்படி சுத்திக்கும், இப்படி சுத்தி அந்த பக்கம் போயிட்டு சுத்திட்டு வரும். ஸோ இப்படி சுத்திட்டு வரும், சுத்திட்டு மறுபடியும் இப்படி வரும். ஸோ சுத்தி 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 இப்படி சுத்திட்டு இருக்கும் இன்னொரு ஃபிளாஜெல்லா. ஸோ ரெண்டு ஃபிளாஜெல்லா, ஒன்று லாங்கிடியூடனலா, இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸா சுத்த போகுது. இங்கன்னா ரெண்டு வால் பிளேட்டுக்கு நடுவில் இப்படி சுத்திட்டு இருக்க போகுது. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் 2 ஃபிளாஜெல்லா. one lies longitudinally and other one transversely. Transversely இப்படி பாடி எப்படி கட் பண்றப்ப இப்படி சுத்திட்டு இருக்க போது. it lies in a furrow between 2 wall plates. ரெண்டு வால் பிளேட் நடுவில் இருக்கிற ஒரு ஃபரோல அந்த ஃபிளாஜெல்லா இருக்க போகுது. ரைட், பார்க்க மார்ஃபாலஜி ஐடியா வந்துருச்சு. இதுல ஒரு முக்கியமான மார்ஃபாலஜி இருக்கு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. இந்த டைனோஃபிளாஜெல்லேட்ஸ்ங்கிறது நிறைய கலர்ல இருக்கும். ரெட்ல இருக்கலாம், ப்ரௌன்ல இருக்கலாம், கிரீன்ல இருக்கலாம், எல்லோல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கலாம். பேஸ்ட் அப்பான் the pigment present in the dinoflagellate. அந்த பாடியில ஒரு சில பிக்மெண்ட்ஸ் இருக்கும். எந்த கலர் பிக்மெண்ட் இருக்கோ அந்த கலர் தான் நமக்கு வெளியே தெரிய போகுது. ஸோ இது ஒரு யூனிக்கான கேரக்டர், நிறைய கலர்ஸ்ல இருக்க போகுது. இதுல ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரெட் டைனோஃபிளாஜெல்லேட். ஸோ நிறைய கலர்ஸ் நான் உங்ககிட்ட சொன்னா, ஸோ ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு, கிரீன், ப்ளூ, ப்ரௌன் எல்லாமே இருக்கு. இதுல ரெட் டைனோஃபிளாஜெல்லேட் தான் ரொம்ப டேஞ்சரஸ். ரெட்டுனாவே டேஞ்சரஸா, இதுதான் டேஞ்சரு. ஏன்னா இந்த ரெட் டைனோஃபிளாஜெல்லேட்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா மெஜாரிட்டியா மரைன்ல இருக்கு. ஸோ கைஸ், கிரைசோபைட்ஸ் மரைன்லயும் இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு. இந்த டைனோஃபிளாஜெல்லேட்ஸ் மெஜாரிட்டியா மரைன்ல தான் இருக்கு, கடல்ல தான் இருக்க போது. இது கடல்ல இருக்கறனால இது போட்டோசிந்தெடிக் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரைசோபைட்ஸ் போட்டோசிந்தெடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இதுக்கும் போட்டோசிந்தெடிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்கு. ரைட், இதுல இந்த ரெட் டைனோஃபிளாஜெல்லேட்ஸ் மட்டும் என்ன பண்ணுதுன்னா இட் அண்டர்கோஸ் ராபிட் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரே ஒரு ஆர்கானிசம் இருந்தாலும் டக்கு டக்குன்னு மல்டிப்ளை ஆகிட்டு நிறைய ரெட் டைனோஃபிளாஜெல்லேட் வேகமாக மல்டிப்ளை ரீப்ரொடியூஸ் ஆயிடும். அப்படி ஆகிறப்போ வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும், ஒரே இடத்துல நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ இது எல்லாமே ரெட்டா இருக்கறனால அந்த கடலை வெளில இருந்து பார்க்குறப்போ இவ்வளோ ரெட்டிஷா தெரியுது. ஸோ இட் ப்ரொடியூசஸ் ரெட் டைட்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த ரெட் கலர்ல அளவர அளவுக்கு அது கலர் மாத்திடுது. ஸோ இந்த ஆர்கானிசம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்படியே ஒரு அலையா வரப்போ ரெட் கலர் டைட்ஸே ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ undergoes rapid multiplication and the sea appears red. ரெட் டைடுன்னு சொல்றாங்க, அதையே ரெட் கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் முக்கியமான பிரச்சனை இங்கதான், இட் ரிலீசஸ் டாக்ஸின்ஸ் கைஸ். இந்த கோனியாலாக்ஸ் இதோட எக்ஸாம்பிள். இந்த ரெட் டைனோஃபிளாஜெல்லேட் எக்ஸாம்பிள் கோனியாலாக்ஸ். இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு என்கிட்ட நிமோனிக் இல்லை, இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைனோஃபிளாஜெல்லேட்டுக்கு இருக்கிறது ஒரே எக்ஸாம்பிள் கோனியாலாக்ஸ் தான். பேஸ்ட் அப்பான் கலர்ஸ் வேற இருக்கு. இப்போதைக்கு கோனியாலாக்ஸ் மட்டும் தான் இன்சைட்ல கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோனியாலாக்ஸ்ங்கிறது ரெட் கலர்ல இருக்கு, ராபிடா மல்டிப்ளை ஆகும், சிஏ ரெட் கலர்ல மாறிடும். பிரச்சனை ரெட்டுங்கனால டேஞ்சர், இட் ரிலீசஸ் டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ் ரொம்ப பாய்சனஸான சப்ஸ்டன்ஸ். அது அதோட பாடியில ரிலீஸ் பண்ணி அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், இந்த கடல்ல வாழ்ற அந்த ஃபிஷஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாத்தையும் அந்த டாக்ஸின் போய் கொன்னுடுது, அதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டைனோஃபிளாஜெல்லேட்ஸ். யூ நீட் டு ரிமெம்பர். 4 பாயிண்ட் என்ன, இதோட ஹேபிடேட் என்ன, மெரைன். அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன, போட்டோசிந்தெடிக். மார்ஃபாலஜி என்ன, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ரெண்டு ஃபிளாஜெல்லா இருக்கு, ஒன்று லாங்கிடியூட்னல், இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸ். அந்த ரெண்டு கலர்ஸ்ல ரொம்ப பிரச்சனை கலர் என்ன, ரெட் கலர் தான். ரெட் கலர் ஏன் பண்ணுது, ராபிடா மல்டிப்ளை ஆகுது, சி ஃபுல்லா ரெட் கலர்ல மாறிடுது, ரெட் டைடு ப்ரொடியூஸ் ஆகுது. முக்கியமான பிரச்சனை டாக்ஸின் ரிலீஸ் பண்றதுனால அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸை கில் பண்ணுது. அண்ட் இதோட முக்கியமான எக்ஸாம்பிள் கோனியாலாக்ஸ். பக்கா. ஸோ ரெட் டைனோஃபிளாஜெல்லேட்ஸ் முடிஞ்சதா, இதுல டவுட் இல்லைல்ல. நோ we are moving for the third group guys. இந்த third group பேர் euglenoids. இந்த third group பேர் என்ன, euglenoids. euglenoidsக்கு மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேர்லயே இருக்கு. அந்த எக்ஸாம்பிள் பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள்,
பேர்லயே இருக்கிறதுனால யூக்ளினான்னு சொல்றாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம எங்க கேள்விப்பட்டோம்? ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே போட்டு காமிச்சோம்னா யூக்ளினான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டு காமிச்சோம்னா என்னன்னு சொன்னேன் இந்த ஸ்லைடுக்கு? எக்ஸாக்ட்லி எதுக்காக போட்டேன்? ஃபிளாஜெல்லாம் இருக்கிறதுனால போட்டேன். 2 ஃபிளாஜெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக போட்டேன் உங்களுக்கு. சரியா? யூக்ளினாய்ட்ஸ்ங்கிற இந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ல யூக்ளினாங்கிறது மோஸ்ட் காமன் ஆர்கானிசம். இதுதான் இந்த யூக்ளினாங்கிறது. அஸ் மார்ஃபாலஜி பத்தி பார்ப்போம். இது ஒரு ஸ்பெஷல் மார்ஃபாலஜி இருக்கு. இட் லேக்ஸ் செல் வால் கைஸ். இது கிட்ட செல் வால் கிடையாது. செல் வால் இல்லாததுனால இந்த செல் வாலுக்கு பதிலாக ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்கு. அந்த ஸ்பெஷல் புரோட்டீன் பேரு பெல்லிக்கிள். அந்த ஸ்பெஷல் புரோட்டீன் பேர் என்ன? பெல்லிக்கிள்னு சொல்றாங்க. ஸோ இது கிட்ட செல்வால் இல்லை. அந்த செல்வாலுக்கு பதிலாக ஒரு புரோட்டீன் ரிச் லேயர் தான் அதோட பாடி ஃபுல்லா இப்படி சுத்தி இருக்கு. அந்த புரோட்டீன் ரிச் லேயருக்கு பேரு பெல்லிக்கிள்னு சொல்றாங்க. PLLICLE. அதோட பெல்லிக்கிள்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால, பெல்லிக்கிள்ங்கிற புரோட்டீன் இருக்கிறனால தான் அதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி பூந்து போயிடும். ஃபிளெக்சிபிளா இருக்கும். மடங்கி பூந்து ரொம்ப சின்ன இடத்துல கூட பூந்துட முடியும். ஸோ திஸ் மேக்ஸ் தேர் பாடி ஃபிளெக்சிபிள். ஓகே, இதுதான் முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நம்ம மார்ஃபாலஜி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன மார்ஃபாலஜி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? கிரைசோஃபைட்டுக்கு எக்ஸாக்ட்லி என்னது? செல் வால் ஃபார்ம்ஸ் டூ தின் ஓவர்லாப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் அ சோப் பாக்ஸ். அதனால சிலிக்கா இருக்கு, டயட்டோமெட்ரி அது ஃபார்ம் ஆகுது. டைனோஃபிளாஜெல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம். எக்ஸாக்ட்லி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, 2 ஃபிளாஜெல்லா இருக்கு. முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன? ரெட் கலர் கோனியலாக்ஸ், ரெட் டைட்ஸ். பக்கா. இதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்ன? பெல்லிக்கிள் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் செல் வால் பெல்லிக்கிள் இருக்கு. இந்த பெல்லிக்கிள் தான் ஃபிளெக்சிபிளா இதாக்குது நான் படிச்சோம். கிளியர்? சூப்பர். எப்படி நம்ம டைனோஃபிளாஜெல்லா 2 ஃபிளாஜெல்லா படிச்சோமோ இதுக்கும் 2 ஃபிளாஜெல்லா இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபிளாஜெல்லா நல்லா லாங்கா இருக்கு, இன்னொரு ஃபிளாஜெல்லா ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ இட் ஹேவ் 2 ஃபிளாஜெல்லா, 1 லாங் அண்ட் 1 ஷார்ட். 2 கொடுத்துருக்கேன். சரியா? அண்ட் இதோட ஹேபிடேட் பத்தி பாத்தீங்க. இப்போ மார்ஃபாலஜி பத்தி நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட் ஹேபிடேட் பத்தி பார்க்கலாம். ஹேபிடேட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு 2 ஹேபிடேட் இருக்கு. ஒன்னு ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஸோ இந்த 2 வார்த்தை என்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டர்னால ஏதாவது ஸ்டாக்னண்டா இருக்கலாம். ஸ்டாக்னன்ட்னா குளம் குட்டை, தண்ணி நவுறாது, அங்கேயே நிற்கும். ஃப்ரெஷ் வாட்டர்னா அதுல குளம் குட்டையும் வரும், ரிவர் மாதிரி ஓடுறதும் வரும். சரியா? ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஸ்டாக்னன்ட் வாட்டருங்க 2 ஹேபிட்டட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம ஸ்டாக்னன்ட் வாட்டருங்கிற வார்த்தை படிக்கல. ஸ்டாக்னன்ட்னா தண்ணி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ பாண்டு மாதிரி இடத்துல இதோட ஹேபிட்டட் இருக்கு. நவ் இதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. என்னடா இந்த ஸ்லைடை போட்டிருக்கேன்னு நீங்க பாப்பீங்க. ஸோ இட் ஹேஸ் சம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. இது 2 விதமா பிஹேவ் பண்ண போகுது. இந்த அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடை பார்த்துருக்கீங்களா? இந்த போட்டோ ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்டெப்பர் கனெக்டா, ஒரு ஸ்டெப்பர் கனெக்ட் ஆகாது. என்னன்னா ஒரு படத்துல வடிவேல் இருப்பார். பகல்ல ஃபுல்லா மங்களகரமா ஆட்டோ ஏறி சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூஜை எல்லாம் பண்ணுவாரு. நீங்க தான் கடவுள்னு சொல்லி போயிட்டு பகல்ல நல்லா இருப்பாரு. ஒரு 6 மணி ஆகும். நம்ம தலைவர் ட்ரிங்க்ஸ் போட்டு ஈவினிங் அம்மா அப்பாவே அடிப்பாரு. இதுதான் இந்த காமெடியில் நடக்கும். கரெக்டா? ஸோ பகல்ல ரொம்ப ரெஸ்பெக்டபிளா ஹாப்பியா எல்லாரையும் பக்காவா பார்த்துட்டு அவரு 6 மணிக்கு மேல அம்மா அப்பாவே அடிச்சாரு. கடவுளா பார்த்தவரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 6 மணிக்கு முன்னாடி ஒரு பிஹேவியர், 6 மணிக்கு அப்புறமா ஒரு பிஹேவியர். அதே தான் இந்த யூக்ளினாய்ட்ஸ் பண்ண போகுது. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, in the presence of sunlight it is going to behave different and in the absence of sunlight it is going to behave different. அது என்னங்கறத பார்க்கலாம். ஸோ பேர்லயே நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். சன்லைட் இருக்குன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், அந்த சன்லைட் யூஸ் பண்ணி இது போட்டோசிந்தட்டிக்கா பிஹேவ் பண்ணுது. ஏன்னா இது கிட்ட குளோரோஃபில் இருக்கு கைஸ். இது கிட்ட குளோரோஃபில் இருக்கு. சிமிலர் டு பிளான்ஸ் இது குளோரோஃபில் இருக்கு. 6 மணிக்கு முன்னாடி இந்த presence of sunlight it is photosynthetic. அதுக்கப்புறம் இந்த absence of sunlight it is going to behave like a heterotroph. எப்பெல்லாம் சன்லைட் இல்லையோ மற்ற ஆர்கானிசம்ஸ் தூக்கி சாப்பிட்றோம். ஸோ இது கிட்ட ஆட்டோட்ராஃபிக் ப்ராப்பர்ட்டி, போட்டோசிந்தசிஸ் இருக்கு. ஹெட்ரோட்ராஃபிக் ப்ராப்பர்ட்டி நம்மள மாதிரி இருக்கு. ஸோ இட் ஹாஸ் டியூவல் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இது எந்த ஒரு புரோட்டிஸ்டா கிட்டையும் கிடையாது. இது கிட்ட தான் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. அதனால தான் இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் சொல்றேன். அதுதான் இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுட்டோம். ஸோ இது யூக்ளினாய்ட்ஸ்குள்ள தான் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இதுல வடிவேல் பார்க்க அக்லியா இருக்காது. ஸோ அக்லி யூக்ளினாய்ட், அதில் தான் இந்த வடிவேல் காமெடி 2 வருது. அப்போ யூக்ளினாய்ட்ஸ்க்கு டியூவல் நியூட்ரிஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். மறக்கும் எக்ஸாம்ல ஈஸியா MCQ கேட்க முடியும். சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு 3 இது இருக்கு. இந்த யூக்ளினாய்ட்ஸ்ல ஒரு நோட் இருக்கு. இதுக்கு 2 ஃபிளாஜெல்லா இருக்கு. ஒரு லாங் ஒரு ஷார்ட். 2 ஹேபிடேட் இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர், ஸ்டாக்னன்ட் வாட்டர். 2 டியூவல் கேரக்டர் இருக்கு. தட் இஸ் இந்த போட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக். இது எல்லாமே யூக்ளினால் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 3 பாயிண்ட். சரியா? பக்கா கிளியர்? சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்லைம் மோல்டுக்கு நம்ம போறோம். ஸ்லைம் மோல்டுங்கிறது 4th குரூப் ஆஃப் ஆர்கானிசம். அவரோட போட்டோ இதுதான் ஸ்லைம் மோல்டுக்கான போட்டோ. முன்னாடி நீட் எக்ஸாம்ல NCERTல வேற போட்டோ இருந்துச்சு. இப்போ இந்த போட்டோ மாத்தி இந்த போட்டோ வச்சிருக்காங்க. ஸோ ஸ்லைம் மோல்டுங்கிறது சாப்ரோஃபைட்டிக் புரோட்டிஸ்ட் கைஸ். மோட் ஆஃப் நியூட்ரிஷன்.
நம்ம இது வரைக்கும் பார்த்தோம், எப்படி பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கிரைசோஃபைட்டும் டைனோஃபிளாஜெல்லட்டும் போட்டோசிந்தட்டிக் பார்த்தோம். மெல்ல மெல்ல இந்த போட்டோசிந்தசிஸ் கூட சேர்ந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. என்னது? இந்த யூக்ளினாக்கு போட்டோசிந்தசிஸும் இருக்கு, ஹெட்ரோட்ராப்ஸும் பிஹேவ் பண்ணுது. அடுத்து ஃபோர்த் குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் மோல்டுக்கு போட்டோசிந்தசிஸ் சுத்தமாக போயிடுச்சு, வெறும் சாப்ரோஃபைட்டிக் நேச்சர் தான் இருக்கு. சாப்ரோஃபைட்டிக் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஸ்லைம் மோல்டுக்கு வருது. ஸோ இந்த 4 குரூப்பை படிக்கிறப்ப மெல்ல மெல்லமா நம்ம இந்த போட்டோசிந்தசிஸ்ல இருந்து இந்த ஹெட்ரோட்ராப்ஸ் நோக்கி போயிட்டே இருக்கும். அந்த ஃபோர்த் குரூப்பான ஸ்லைம் மோல்டுக்கு சாப்ரோஃபைட்டிக் நேச்சர் உங்ககிட்ட இருக்கு. சரி, சாப்ரோஃபைட்டிக்னா த பாடி மூவ்ஸ் அலாங் டீகேயிங், அழுகி போயிட்டு இருக்கிற ட்விக்ஸ்னா மரத்துல இருந்து உடையிற கிளை கீழே விழுந்திருக்கும். அந்த ட்விக்ஸ் அண்ட் லீஃப் இது நோக்கி போகும் அண்ட் அதை என்கல்ஃப் பண்ணிக்கும். இது பேர் தான் ஸ்லைம் மோல்டோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இட் இஸ் சாப்ரோஃபைட்டிக். நீட் எக்ஸாம்ல கேட்கலாம், which group of protista is saprophytic? S for yes, slime mold is saprophytic. ஞாபகம் வச்சுக்கோங்க. S for yes, slime mold is saprophytic guys. Very very important. ஞாபகம் வச்சுக்க மறந்துடாதீங்க. ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப ஞாபகம் இருக்கும், நானா இதெல்லாம் மறக்காததுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு. ஒரு 1 week 10 days கழிச்சு ஐயோ சாப்ரோஃபைட்டிக் யூக்ளினாவா ஸ்லைம் மோல்டா நம்ம ஒரு கன்ஃபியூஷன் வரும், அந்த அக்யூரசி மிஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த குட்டி குட்டி ட்ரிக்ஸ் அண்ட் நிமோனிக்ஸ் தான். இது வச்சு தான் நீங்க வந்து அந்த அக்யூரசியை பக்காவை கொண்டு போக முடியும், 360 மார்க்ஸ் டார்கெட் பண்ண முடியும். அதுக்கான ஹெல்ப் தான் இது. சரியா? பக்கா. நவ் இதுக்கு ஒரு பிஹேவியர் இருக்கு, இதுக்கு ஒரு டியூவல் பிஹேவியர் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை, ஈஸி தான். அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன், அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ரெண்டா பிரிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்லைம் மோல்டு பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன், அதுக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்குது, நல்ல இடம் தங்கறதுக்கு இடம் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுதோம்? தே ஃபார்ம் அன் அக்ரிகேஷன். என்னது? ஸ்லைம் மோல்ட்ஸ்லாம் சேர்ந்து அக்ரிகேட் ஆயிட்டு அது ஒரு பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. என்னது? பிளாஸ்மோடியம்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது. இது ஆர்கானிசம் பேர் கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். அந்த ஸ்ட்ரக்சர் பேரு பிளாஸ்மோடியம். என்னது? under favorable condition slime molds form an aggregation called plasmodium. இந்த பிளாஸ்மோடியம் தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து க்ரோ ஆகும், நல்லா பெருசாகி ஸ்ப்ரெட் ஓவர் செவரல் ஃபீட், நல்லா பெருசாகும், நல்லா வளரும், நல்லா பெருசா இப்படி வளரும். சரியா? அது பேர் தான் பிளாஸ்மோடியம்ங்கிற ஸ்ட்ரக்சர். அந்த ஆர்கானிசம் பேர் பிளாஸ்மோடியம் இல்லை. ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னா, அடுத்து நம்ம படிக்க போறப்போ பிளாஸ்மோடியம்னு வேற ஆர்கானிசமே இருக்கு. ஸோ பிளாஸ்மோடியம்ங்கிற ஆர்கானிசம் அங்கதான் எக்ஸாம்பிள். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா எல்லாம் அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் நிறைய ஸ்லைம் மோல்ஸ் எல்லாம் சேர்ந்து அக்ரிகேட் ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். அந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் க்ரோ ஆகி பெருசாகும். அந்த ஸ்ட்ரக்சர் பேர் பிளாஸ்மோடியம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சரியா? ஸோ அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் they form an aggregate called plasmodium, grows over several spread and several feet. ஓகே, முடிஞ்சிருச்சு. Now under unfavorable condition, தண்ணி இல்லை, நியூட்ரிஷன் இல்லை, தங்க இடம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ டிஃபென்ஸா போயிடுவேன், சைலண்டா ஒரு இடத்துல அமைஞ்சிக்கணும். அப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த பிளாஸ்மோடியம்ல இருந்து அப்ப இந்த மாதிரி சைலண்டா இதுதான் பிளாஸ்மோடியம் வச்சுக்கோங்களேன். இந்த பிளாஸ்மோடியம்ல இருந்து நேர ஒரு மேல ஒரு கொக்கி மாதிரி போகும், ஒரு க்ரோத் ஆகி ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஃப்ரூட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிடும். சரியா? இது ஒரு ஃப்ரூட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த பிளாஸ்மோடியம்ல இருந்து ஒரு நேரம் ஸ்டெம் மாதிரி வளர்ந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடி மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஃப்ரூட்டிங் பாடியோட டிப்ல ஃபுல்லா ஸ்போர்ஸ் இருக்கும். அதோட பசங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளாஸ்மோடியமோட ஸ்போர்ஸ்லாம் இங்கே ஃபார்ம் ஆயிடும். இந்த ஸ்போர்ஸுக்கு நம்ம எப்படி முனிரால் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரப்போ ஸ்போர் ஃபார்ம் பண்ணோம், திக் ஷெல்டா இருக்கும் நம்ம படிச்சோமோ, அதே மாதிரி இதுக்கும் திக் ஷெல்டு இருக்கு, எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு இது எங்க போனாலும் தப்பிச்சுக்கும், எங்க போனாலும் உயிர் வாழும். இந்த ஸ்போர் காத்தடிக்கும். இது ஸ்போர் தானே நல்லா பவுடர் மாதிரி இருக்கும், நல்லா பவுடர் குட்டி குட்டியா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்? காத்தடிக்கிறப்ப இந்த ஸ்போர் அப்படியே பறந்து போய் வேற இடத்துல உட்காந்துக்கும். அங்க ஒரு புது பிளாஸ்மோடியம், புது ஸ்லைம் மோல்டு உருவாகும், வளரும். சரியா? இந்த கான்செப்ட் தான் unfavorable condition அப்போ நடக்குது. During unfavorable condition the plasmodium differentiate and forms fruiting bodies. இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் சொல்லுவாங்க. இது வந்து பழைய என்சைட்ல இருந்துச்சு. இந்த புது என்சைட்ல இந்த பிக்சர் தூக்கிட்டாங்க. இப்ப புது என்சைட்ல முன்னாடி காமிச்ச அந்த போட்டோ தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ஃப்ரூட்டிங் பாடிஸோட டிப்ல உங்களுக்கு ஸ்போர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பிளாஸ்மோடியம் டிஃபரன்ஷியேட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஃப்ரூட்டிங் பாடிஸ் and bears spores at their tips. இந்த டிப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? இந்த ஸ்போர்ஸ் என்ன பண்ணுது? அந்த ஸ்போர்ஸ்க்கு ட்ரூ வால்ஸ் இருக்கு, ரொம்ப திக்கான ட்ரூ வால்ஸ் இருக்கு. அது எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டண்டா இருக்கு. அதனால இட் கேன் சர்வே ஃபார் மெனி இயர்ஸ் அண்ட் இட் இஸ் டிஸ்பர்ஸ்ட் பை ஏர் கரண்ட்ஸ். நல்லா காத்தடிக்கிறப்ப இந்த போலன் கிரெயின்ஸ் மாதிரி இது பறந்து போய் வேற இடத்துல உட்காந்து புது ஸ்லைம் மோல்ட் அந்த இடத்துல வளரும். கிளியர்? பக்கா புரிஞ்சதா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பா நம்ம ஸ்லைம் மோல்டுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸ்லைம் மோல்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். யா,
ஸோ ஸ்லைம் மோல்டு என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்ன உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? ஸ்லைம் மோல்டுக்கு வேற எக்ஸாம்பிளே கிடையாது, ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. பிளாஸ்மோடியம்ங்கிற ஸ்ட்ரக்சர் ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஃபார்ம் ஆகும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல அந்த பிளாஸ்மோடியம் என்பது ஒரு ஸ்டெம் வளர்ந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ரூட்டிங் பாடியில டிப்ஸ்ல ஸ்போர்ஸ் இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப திக் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு வாழும். காத்தடிச்சா பறந்து போய் இன்னொரு இடத்துல உருவாகும். இதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி எஸ் ஃபார் எஸ் ஸ்லைம் மோல்ட் இஸ் சாப்ரோஃபைட்டிக் இன் நேச்சர். பக்கா. நவ் we are going for the last group guys, that is protozoan. என்னது? புரோட்டோசோன். புரோட்டோசோன்ங்கிற குரூப் வந்துருக்கும். இந்த புரோட்டோசோன் குரூப்ல பாத்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன் 2 இருக்கு. ஒன்னு ஹெட்ரோட்ரோப்ஸ். நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் போட்டோசிந்தட்டிக்கா இருந்துச்சு. போக 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 யூக்ளினஸ்ல போட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் இருந்துச்சு. எஸ்ல ஸ்லைம் மோல்ட்ல சாப்ரோஃபைட்டிக் இருந்துச்சு. இங்கேயும் ஹெட்ரோட்ரோபிக் அப்படியே கண்டினியூ ஆகுது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் சாப்ரோஃபைட்டிக் இஸ் ஆல்சோ a டைப் ஆஃப் ஹெட்ரோட்ரோப் தான். சரியா? அந்த மாதிரி ஃபுல்லா ஹெட்ரோட்ரோப்ஸ் ஆயிடுச்சு. இது இல்லாம இன்னொரு கெட்டது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பிரெடேட்டராவோ பாரசைட்டாவோ வாழ ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோல பாரசைட் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். பாரசைட் ஆர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் தட் லிவ்ஸ் இன் ஆர் ஆன் அதர் ஆர்கானிசம். அது என்ன? பாரசைட்டுங்கிற ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம். அது வந்து இன்னொரு ஆர்கானிசமோட மேலேயோ இன்னொரு ஆர்கானிசம்குள்ளேயோ வாழும். அது வாழ்ந்து அந்த இன்னும் எந்த ஆர்கானிசம் மேல வாழ்தோ இந்த ஆர்கானிசம் பேரை ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. எனக்கு மேல வாழுதுன்னா நான் ஹோஸ்ட், இது பாரசைட். இந்த பாரசைட் என்னோட நியூட்ரிஷனை எடுத்துக்கும், நல்லா சாப்பிட்டு பெருசாயிடும். சரியா? இதுதான் பாரசைட்னு அர்த்தம். ஸோ புரோட்டோசோனுக்கு 2 மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஒன்று இட் இஸ் அன் ஹெட்ரோட்ரோப், ஒன்று ஹெட்ரோட்ரோப், இன்னொன்று பிரெடேட்டர் பாரசைட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புரோட்டோசோனையும் 4 குரூப்பாக பிரிக்கிறாங்க கைஸ். 4 குரூப்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த 4 குரூப்ஸை ஒவ்வொன்றும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குரூப் பேரு அமீபாய்டு புரோட்டோசோவன். ஆஸ் த நேம் சஜஸ்ட் அமீபாய்டு. அமீபாய்டு அமீபா மாதிரி இருக்கிற புரோட்டோசோவன் அர்த்தம். ஸோ இந்த அமீபாய்டுல முக்கியமான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமீபா, பேர்லயே இருக்கு அமீபா. அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுங்கன்னா என்டமீபா. 2 எக்ஸாம்பிள் தான், அமீபா அண்ட் என்டமீபா இருக்கு. அமீபாங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்து படிக்கிற இந்த ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி தான் அமீபா படிச்சிருப்போம். ஸோ இந்த அமீபால ஒரு முக்கியமான மார்பாலஜி இருக்கு. என்ன கைஸ் இது? எக்ஸாக்ட்லி இது பேர் தான் சூடோபோடியா. சூடோபோடியாங்கிறது நல்லா இந்த மாதிரி நல்லா இந்த இடத்துல டிப்ல அந்த மாதிரி இப்படி இப்படி இருக்கும், உள்ள தள்ளி இருக்கும். ஸோ இந்த சூடோபோடியாங்கிறத வச்சுதான் மூவ் ஆகும். முக்கியமா கேப் மாதிரி இருக்கிறதுனால அண்ட் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்குள்ள இரேஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இப்படி போயிட்டு இப்படி வர்றதுனால இந்த கேப்புக்குள்ள சாப்பாடை உள்ள தள்ளி சாப்பிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு சாப்பிட்றோம், உள்ள கொண்டு போய்க்கும். ஸோ சூடோபோடியாவை ஒரு மூமெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுது, அப்புறம் சாப்பிட்றதுக்காக. இந்த ஆர்கானிசம் இங்க இருக்குன்னா அப்படியே சுத்தி வளர்ந்து உள்ள தள்ளி சாப்பிட்டுக்கா எடுத்துக்கும். ஸோ அமீபாக்கு ஒரு முக்கியமான மார்பாலஜி இருக்கு. தே கண்டைன்ஸ் சூடோபோடியா ஃபார் மூமெண்ட். அதுக்கு இன்னொரு பேர் ஃபால்ஸ் ஃபீட். சூடோனா ஃபால்ஸ்னு அர்த்தம், போடியோனா கால்னு அர்த்தம். ஸோ ஃபால்ஸ் ஃபீட் அதுக்கு இருக்கு. அதை யூஸ் பண்ணி மூவ்மெண்ட்டும் பண்ணிக்குது, சாப்பாடும் சாப்பிட்டுக்குது. அண்ட் இது பிரைமரி எங்க வாழுதுன்னா அதோட ஹேபிடேட் ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர்ல வாழலாம், சாயில்ல வாழலாம். முக்கியமான விஷயம், நம்ம ஏன் ப்ரொட்டிஸ்டாவை எக்ஸ்க்ளூசிவ்லி அக்வாட்டிக் சொல்லலைன்னா ஒன் ரீசன், சாயில்ல இது வாழுது. ஸோ அப்போ எக்ஸ்க்ளூசிவ்ங்கிற வார்த்தை போச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் சீ வாட்டர்லேயே வாழ்து, ஃப்ரெஷ் வாட்டரே வாழ்து. இந்த சீ வாட்டர்ல வாழ்ற ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் அமீபாக்கு அதோட சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா சிலிக்கா இருக்கும். சிலிக்கா ஷெல்ஸ் ஆன் தேர் சர்ஃபேஸ். என்சிஆர்டில கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ 3 ஃபார்ம்ஸ் இருக்கு அமீபாக்கு. ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழ்து, சீ வாட்டர் மெரெயின்ல வாழ்து, இன்னொன்று சாயில்ல வாழ்து. ஸோ மெரெயின்ல வாழ்ற அமீபாக்கு மட்டும் அதோட சர்ஃபேஸ்ல ஷெல் இருக்கு, சிலிக்கா ஷெல் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஹேபிடேட் ஆஃப் அமீபால ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர், சாயில். அதோட ஆர்கானிசம் மார்பாலஜில சூடோபோடியா இருக்கு, ஃபால்ஸ் ஃபீட். அதை யூஸ் பண்ணி தான் சாப்பிடுது, மூவ்மெண்ட் ஆயிக்குது. 2 எக்ஸாம்பிள் என்டமீபா அண்ட் அமீபா. என்டமீபா தான் பெரிய பிரச்சனை. என்டமீபா தான் நம்ம வயிற்றுல போய் உட்காந்துக்கிட்டு நமக்கு அமீபயாசிஸ்ங்கிற ஒரு டிசீஸ் காஸ் பண்ணுது. ஸோ என்டமீபா இஸ் எ பாரசைட். நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ல ஸ்டொமக் அந்த இன்டெஸ்டைன்ல போய் உட்காந்துக்கிட்டு ஒரு டயரியாவை காஸ் பண்ணும். என்டமீபாவோட டிசீஸ் பேரு அமீபயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ங்கிற சாப்டர்ல கிளாஸ்டோட நீங்க படிப்பீங்க. இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய என்டமீபாங்கிறது ஒரு நம்ம கட்டுனா டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கிற ஒரு பாரசைட். பக்கா அமீபாய்டு வச்சு ஓகேவா? 4 பாயிண்ட் நச்சு நீர் இருக்குன்னு நினைக்கிறேன். Now we are going for another thing guys, that is flagellated protozoan. Another flagellated protozoan. So a protozoa that contains flagella, அது பேர் தான் flagellated protozoan. So இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீ லிவிங் ஆர் பாராசிட்டிக் 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. முன்னாடி படிச்சது சீ வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், சாயில் படிச்சோம். இது ஃப்ரீ லிவிங் ஆர் பாராசிட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா they have flagella. அண்ட் இதுல ஃபிளாஜெலேட்டுங்கிற பேருக்காக ஃபிளாஜெல்லா இருக்கு. முக்கியமான பாயிண்ட் அமைச்சுக்க வேண்டியது,
தே காசஸ் டிசீஸ். யாருன்னா ட்ரிபனோசோமா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. பேர் என்ன? ட்ரிபானோசோமா. ட்ரைபானோசோமா ஞாபகம், ட்ரிபானோசோமா ஞாபகம். சரி, ட்ரைபானோசோமா ட்ரைபானோசோமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோமானா ஸ்லீப். ஸோ இட் காசஸ் சம் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ங்கிற ஒரு டிசீஸ் காஸ் பண்ணுது. இவ்வளவு தெரிஞ்சா போதும். ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டு ஸ்லீப்பிங் சிக்னஸ்னா என்ன, அதோட இதெல்லாம் என்ன, காலாசார்னு அது குரூப் ஆஃப் இன்னொரு குரூப் இருக்கு, அது யார் காஸ்ட் பண்றா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிபனோசோமா, அதுல இன்னொரு ட்ரிபனோசோமா ப்ரூசில இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு ட்ரிபனோசோமாங்கிறது டைப் ஆஃப் ஃபிளாஜிலேட்டட் புரோட்டோசோவன். இந்த ட்ரிபனோசோமா வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ்ங்கிற டிசீஸ் காஸ் பண்ணுது. ஓகே, பக்கா கிளியர். இதுக்கு ஒரு ஃபிளாஜெல்லா இருக்கு. as the name suggests it contains a flagella. இதான் ட்ரிபனோசோமாக்கான டயக்ராம். இந்த ட்ரிபனோசோமால இதெல்லாம் நான் உங்களை ஞாபகம் வச்சுக்க சொல்ல மாட்டேன், இதெல்லாம் ஒண்ணுமே தேவையே கிடையாது. ஸோ இது ட்ரிபனோசோமால பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஃபிளாஜெல்லா மட்டும் இருக்கும், அதுக்காக இந்த போட்டோ போட்டேன். சரியா? நெக்ஸ்ட், இது ஒரு ஃப்ரீ லிவிங் பாராசைட். ரெண்டு இதுவும் இருக்கு. இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபிளாஜிலேட்டட் புரோட்டோசோவன்ல எந்த முக்கியமான பாயிண்ட் இல்லை. நவ் தேர்ட் டாபிக் வந்து சீலியேட்டட் புரோட்டோசோவன். ஃபர்ஸ்ட் அமீபாய்டு படிச்சோம், ஃபிளாஜிலேட்டட் படிச்சோம், மூணாவது சீலியேட்டட் புரோட்டோசோவன் படிக்கணும். இதோட எக்ஸாம்பிள் பாரமீசியம். என்னன்னா நிறைய புது வார்த்தை சொல்றீங்க, ஞாபகம் வச்சுக்க முல்ல, புதுசா சொல்றீங்க. ஸ்லைம் மோல்டுங்கிறீங்க, யூக்ளினைட்ஸ்ங்கிறீங்க, பாஸ்மோடியம், பாரமீசியம், குழப்பமா இருக்கு. நிமோனிக்ஸ் வச்சிருக்கேன், வரேன் கொஞ்ச நேரம் கஷ்டப்படுங்க. ரைட், இப்போ சீலியேட்டட் புரோட்டோசோவன். சீலியான் ஆல்ரெடி படிச்சோம், உடம்பு ஃபுல்லா முடியா இருக்கிறது பேர் தான் சீலியான் படிச்சோம். ஸோ எந்த ஒரு ஆர்கானிசம் உடம்பு ஃபுல்லா முடியா இருக்கோ அதை பாரமீசியம் சொல்றோம். ஸோ இங்க ஃபுல்லா உங்களுக்கு முடி இருக்கும். ஸோ பாரமீசியம். இந்த பாரமீசியம் அக்வாட்டிக், இதுவும் அக்வாட்டிக் தான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? அமீபாக்கு அக்வாட்டிக் தான். சீ வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், சாயில் படிச்சோம். செகண்ட் படிச்ச ஃபிளாஜிலேட்டருக்கு ஃப்ரீ லிவிங் ஆர் பாராசிட்டிக்னு படிச்சோம். இங்க அக்வாட்டிக் நம்ம படிக்கிறோம். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் தேவை. இதெல்லாம் அக்யூரேட்டா ஞாபகம் வச்சுட்டோம்னா நீட் எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் கேட்ட வாய்ப்பு இருக்கு. அண்ட் தே ஹேவ் thousands ஆஃப் சீலியா. அதை யூஸ் பண்ணி தான் ஆக்டிவா மூவ் ஆகுது. அப்படி இந்த சீலியா யூஸ் பண்ணி துடுப்பு மாதிரி போட்டு தள்ளி நவுந்து போயிட்டே இருக்கும். அண்ட் தே ஹேவ் கேவிட்டி ஆர் குல்லட் தட் ஓப்பன்ஸ் டு த அவுட் சைட் ஆஃப் த செல் சர்ஃபேஸ். அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது பேர் தான் பாரமீசியம். இதில் நீங்க எல்லாம் நோட் பண்ண வேண்டிய இந்த பகுதி இருக்கு. ஸோ இந்த பாரமீசியம் ஃபுல்லா இங்க சீலியா இருக்கா, இது வரைக்கும் இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கு, ஒரு டியூப் மாதிரி. உள்ள இருந்து வெளில 3Dல இமேஜின் பண்ணீங்கன்னா உள்ள இருந்து வெளில ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இங்க ஏதோ ஒரு ஃபுட்டு வச்சிங்கன்னா இது வழியா அப்படியே இந்த கேவிட்டிக்குள்ள போயிடும், இந்த பாடிக்குள்ள போயிடும். ஸோ இங்க எனக்கு ஒரு ஓப்பன் போட்டு ஒரு டியூப் வச்சிங்கன்னா இது வழியா உள்ள ஃபுட்டு போற மாதிரி நமக்கு இது வழியா ஃபுட்டு போயிடும். இந்த இடத்து பேரை அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இடத்துக்கு பேர் அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றது குல்லட், GULLET, குல்லட் ஆர் கேவிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. இது வழியா ஒரு டியூப் மாதிரி உங்களுக்கு ஃபுட்டு உள்ள போயிடும். ஸோ தே ஹேவ் கேவிட்டி ஆர் குல்லட் தட் ஓப்பன்ஸ் டு த அவுட் சைட் ஆஃப் த செல் சர்ஃபேஸ். அது வழியா சாப்பாடு போயிடும். கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட் ஆஃப் த சீலியா ஹெல்ப்ஸ் என்கல்ஃபிங் ஆஃப் ஃபுட் இன் வாட்டர் த்ரூ குல்லட். ஓகே, ஸோ இது பக்கத்துல ஆர்கானிசம்ஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணிக்குள்ள எங்க ஆர்கானிசம் இருக்கு, ஒரே ஒரு ஃபுட் இருக்குன்னா அப்படியே அது வழியா தள்ளி போய் இந்த சீலியா வழியா மூவ் பண்ணி அதான் அந்த ஓட்டைக்குள்ள கொண்டு போய் சாப்பிட்டுக்கும். இது பேர் தான் பாரமீசியமோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அதோட ஹேபிடேட்டர் ஒரு பேசிக்கான ஒரு செல் மார்பாலஜி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ சீலியேட்டட் புரோட்டோசோவனுக்கு எக்ஸாம்பிள் என்ன கைஸ்? எக்ஸாக்ட்லி தட் இஸ் பாரமீசியம். நவ் லாஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோவன். அமீபாய்டு, ஃபிளாஜிலேட்டட், சீலியேட்டட், ஸ்போரோசோவன். ஸோ ஸ்போரோசோவன் அப்படின்னு நீங்க பிரிச்சீங்கன்னா ஸ்போர் ஃபார்மிங் அப்படின்னு அர்த்தம். இதோட ஒரு லைஃப் சைக்கிள் நமக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் குழந்தையா வயிற்றுக்குள்ள இருக்கும், அப்புறம் வெளில வரும், அப்புறம் சில்ட்ரனா மாறுறோம், அடல்ட்டா மாறுறோம், ஏஜ் ஆகுது, அது அப்புறமா அந்த மாதிரி லைஃப் சைக்கிள். இதே மாதிரி இதோட லைஃப் சைக்கிள்ல ஒரு முக்கியமான ஃபேஸ் வந்து ஸ்போர் ஃபார்ம் பண்ணும். ஒரு ஸ்போர் லைக் ஸ்டேஜ் இருக்கும். இந்த ஸ்போர் லைக் ஸ்டேஜ் தான் இன்ஃபெக்ஷியஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். இந்த ஸ்போர் லைக் ஸ்டேஜ் தான் நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு டிசீஸ் காஸ் பண்ணும். அந்த டிசீஸ் பேர் தான் மலேரியாங்கிறது இப்போ நமக்கு பெருசா ப்ரிவலண்டா இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பயங்கரமான ப்ரிவலண்டா இருந்துச்சு ஒரு காலத்துல, நான் சின்ன பையன் இருந்தப்பெல்லாம். ஸோ மலேரியாங்கிற ஒரு டிசீஸோட காசேட்டிவ் ஆர்கானிசமே ஒன் ஆஃப் த ஸ்போரோசோவன். தி எக்ஸாம்பிள் இஸ் பிளாஸ்மோடியம் கைஸ். பிளாஸ்மோடியம்ங்கிற பாராசைட் தான் இந்த புரோட்டோசோவன் தான். இந்த பிளாஸ்மோடியம்ல சப்டைப் இருக்கு. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் அண்ட் பிளாஸ்மோடியம் ஓவேல். இது இல்லாம இன்னொன்று வந்துருச்சு, பிளாஸ்மோடியம் நோலெசில்லா இருக்கு. இதெல்லாம் நீங்க ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல படிப்பீங்க 12th. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்து பயப்பட வேணாம். பிளாஸ்மோடியம்ங்கிற ஒரு புரோட்டோசோவன், இட் கம்ஸ் அண்டர் ஸ்போரோசோவன். சரியா? பயப்படாதீங்க, குழப்பமா இருக்கு, நிமோனிக்ஸ் வச்சிருக்கேன் வர. ஸோ இந்த ஸ்போரோசோவனுக்குள்ள இருக்கிற இந்த பிளாஸ்மோடியம்ங்கிறது மலேரியாங்கிற டிசீஸை காஸ் பண்ணுது. அது எந்த ஃபார்ம்ல? ஸ்போர் ஃபார்ம்ல.
சரியா? இந்த பிளாஸ்மோடியம் ஸ்போர் ஃபார்ம்ல இருக்கிறப்போ இந்த ஸ்போரை யார் சாப்பிடுவான்னா ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. என்னது? ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ அப்படிங்கிற இந்த மஸ்கிட்டோ வந்து இந்த ஸ்போரை சாப்பிட்ரும். சாப்பிட்டு அதோட வயிற்றுக்குள்ள வச்சுக்கும். அப்புறம் வந்து நம்ம ஹியூமன்ஸை கடிக்கும். ஹியூமன்ஸான நம்மளை வந்து கடிச்சு இந்த ஸ்போர்ல இன்னும் கொஞ்சம் கேமேஜ்லாம் ஃபார்ம் ஆகி நம்ம ஹியூமன்ஸை வந்து நம்ம ஹியூமன்ஸ்குள்ள போட்டுரும். போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு 2 சைக்கிள் இருக்கும். அது எல்லாமே ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல படிப்பீங்க. இப்போதைக்கு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஸ்போர் ஸ்டேஜ்ல இருக்க போது, அதாவது இது பேர் ஸ்போரோசோவன். எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம். இட் காசஸ் மலேரியா இன் ஹியூமன் பீயிங்ஸ் கேஸ். ஓகே, ஃபைனலி வி ஹவ் கம்ப்ளீட்டட் த புரோட்டோசோவன்ஸ் கேஸ். ஒரு வழியாக இந்த புரோட்டோசோவன்ஸ் முடிச்சாச்சு. புரோட்டோசோவன்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 4 வகையான புரோட்டோசோவன் படித்தோம். அமீபாய்ட், சீலியேட்டட், அமீபாய்ட், ஃபிளாஜிலேட்டட், சீலியேட்டட் அண்ட் ஸ்போரோசோவன். இதோட எக்ஸாம்பிள்ஸும் கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. ஆனால் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் புரோட்டோசோவனுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் ஒரு நிமோனிக் வச்சிருக்கேன். இந்த போட்டோ தெரியுதா? பார்க்க அப்படிதான் இருக்கும், ஈஸியா சொல்றேன். ஸோ இப்போ ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க. இங்கதான் மைக் இருக்கும். ஸோ போட்டோ வச்சு மறைச்சிட்டேன். ஸோ இங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஸ்டேஜ்ல இந்த மாதிரி உட்ல செஞ்சிருப்பாங்க. இங்கதான் நமக்கு மைக் இருக்கும். இந்த மைக்ல தான் பேசுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பேரு போடியம். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் போடியம்னு சொல்லுவாங்க. இந்த போடியம் பக்கத்துல இவன் யாருன்னா நம்ம புரோட்டான். புரோட்டான் படிச்சோமா? அக்லியா கிரை பண்ற டைனோசருக்கு லைன் ஜூஸ் கொடுத்தான் புரோட்டான்னு. அந்த புரோட்டான் வந்து கையில சாப்பாடு வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். நின்னுட்டு அவன் தனியா நிக்கல, அவன் ஃப்ரெண்டு இருக்கான். இவன் தான் அவன் ஃப்ரெண்டு. 2 பேரும் வரைஞ்சிட்டேன். இது ரியல் போட்டோ, இது சும்மா பிக்டோரியல் போட்டோ. ஸோ அவன் ஃப்ரெண்டோட உடம்பு ஃபுல்லா முடியா இருக்கும். இப்படி முடியா இருக்கும். நம்ம புரோட்டான் எப்படி இருக்கான்? நல்லா ஃபேட்டா இருக்கான். நல்லா ஃபிளாட்டா இருக்கான். சரியா? ஃபேட்டா இருக்க புரோட்டான் வந்து அவன் ஃப்ரெண்டு நல்லா உடம்பு ஃபுல்லா முடி இருக்கிற அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஸ்டேஜ்ல உட்காந்து சாப்பிட்றான். இந்த போடியம் உட்காந்து சோறு சாப்பிட்றான். இதுதான் நம்ம நிமோனிக். ஸோ ஃபேட்டா இருக்க புரோட்டான் ஹாரி புராம். இவன் பேரு பரமா. என் ஃப்ரெண்டு பேரு பரமா. இவன் பரமா உடம்பு ஃபுல்லா ஹேர் இருக்கு, அதனால என் பேரு ஹாரி பரமா. சரியா? ஸோ நம்ம ஃபேட்டா இருக்க புரோட்டானு ஹாரி பரமா கூட போடியம்ல சோறு சாப்பிட்றான். வைக்கிறது போடியம்ல சோறு சாப்பிட்றான். இதுதான் நம்ம கான்செப்ட். என்னது? ஸோ ஃபேட்டா இருக்க புரோட்டான் ஹாரி பரமா கூட போடியம்ல சோறு சாப்பிட்றான். இதுதான் நம்மளோட நிமோனிக். ஒரு 5 தான் சொல்லி பார்ப்போம். யா, கமான். ஃபேட்டா இருக்க புரோட்டான் ஹாரி பரமா கூட போடியம்ல சோறு சாப்பிட்றான். ஃபேட்டா இருக்க புரோட்டான் ஹாரி பரமா கூட போடியம்ல சோறு சாப்பிட்றான். இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஓவரா டிசைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபேட்டா இருக்க புரோட்டானா புரோட்டோசோவான்னு அர்த்தம். புரோட்டோசோவோட எக்ஸாம்பிள் இது நடத்தும். சரியா? இல்ல ஃபேட்டா இருக்கான நம்ம புரோட்டான் ஃபேட்டானா FA ஃபார் ஃபிளாஜிலேட்டட். ஸோ ஒரு ஃபிளாஜிலேட்டட் புரோட்டோசோவா, T ஃபார் ட்ரைபானோசோமா. சரியா? T ஃபார் ட்ரைபானோசோமா. ஸோ ஃபிளாஜிலேட்டடுக்கான எக்ஸாம்பிள் ட்ரைபானோசோமா. ஃபேட்னா ஃபிளாஜிலேட்டட், அல்ல T லாஸ்ட் லெட்டர் T இருக்கு, T ஃபார் ட்ரைபானோசோமா. பக்கா கிளியர்? செகண்ட், ஃபேட்டா இருக்க புரோட்டான் அவன் ஃப்ரெண்டு ஹாரி பரமா கூட. ஹாரினா உடம்பு ஃபுல்லா ஹேரா இருந்தா அது பேரு சீலியன்னு அர்த்தம். ஸோ பரமானா பாரமிஷியம். பரமாங்கிறவன் அவன் ஃப்ரெண்டு. அந்த பரமாக்கு ஃபுல் நேம் பாரமிஷியம். ஸோ சீலியேட்டட் ஹாரியா இருக்கவன் பேரு சீலியா, சீலியேட்டட் புரோட்டோசோவன் பேரு பாரமிஷியம். அடுத்து முக்கியமானது, போடியம்ல சோறு சாப்பிட்றான். போடியம்ங்க அந்த ஸ்டேஜ் சொன்னா போடியம்னா பிளாஸ்மோடியம். போடியம்னா பிளாஸ்மோடியம். அதில் சோறு சாப்பிட்றான். சோறுனா ஸ்போர். ரைமிங்கா? சோறு ஸ்போர். சோறு ஸ்போர். ஸ்போர்னா ஸ்போரோசோவன்ஸ். ஸோ ஸ்போரோசோவன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம். ஸோ இது இல்லாம அமீபாய்டுக்கு அமீபா ஞாபகம் வந்துடும். யூக்ளினாய்டுனா யூக்ளின் ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஸோ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த 4 குரூப்ல அமீபாய்டு, அமீபா, என்டமீபா ஞாபகம் வச்சுப்பீங்க. ஒன்னு ஃபிளாஜிலேட்டடுக்கு ட்ரிபானோசோமா மறந்துடும். நல்லா ஃபேட்டான புரோட்டான். ஃபேட்னா F ஃபார் ஃபிளாஜிலேட்டட், T ஃபார் ட்ரிபானோசோமா. ஹாரி பரமா கூட. ஹாரினா சீலியா வந்துடுது, பரமான பாரமிஷியம். அடுத்து போடியம்ல சோறு சாப்பிட்டான். போடியம்னா பிளாஸ்மோடியம், சோறுனா ஸ்போர். ஸ்போரோசோவன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம். பக்கா? இது ஏன் கிரியேட் பண்ண நிமோனிக்கு காப்பிரைட்ஸ் எனக்கு தான். வேற யார்ட்டி போய் சொன்னாலும் என் பேர் சொல்லி சொல்லுங்க. சரியா? சரி, ஓகே. திஸ் இஸ் ஆல் அபவுட் the 4 groups you need to remember with their examples for protozoan guys. Now இப்போ ஓவராலா புரோட்டிஸ்ட்ல நான் பார்த்த எல்லா குரூப்போட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் புரோட்டோசோவன்ல 4 படிச்சோம். அமீபாய்டு, அமீபா, என்டமீபா. எதுவுமே நிமோனிக் தேவையில்ல, ஞாபகம் வந்துடும், பேர்ல இருக்கு. ஃபிளாஜிலேட்டட்னா ஃபேட்டு, ட்ரிபானோசோமா. சீலியேட்டட்னா முடி இருக்கு, பரமா, பாரமிஷியம். ஸ்போரோசோவன் சோறு சாப்பிட்டா போடியம்ல பிளாஸ்மோடியம். அடுத்த குரூப்ல போறோம் ரிவர்ஸ்ல. டைனோஃபிளாஜிலேட்ஸ் ஒரே எக்ஸாம்பிள் தான் படிச்சோம். ரெட் கலர் கோனியாலக்ஸ். அடுத்து ஸ்லைம் மோல்டுக்கு எக்ஸாம்பிள் படிக்கல. அந்த பிளாஸ்மோடியம் அதுல வருது. அந்த ஸ்ட்ரக்சர் பேரு, ஆர்கானிசம் பேர் கிடையாது, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து யூக்ளினாய்ட்ஸ், பேர்ல இருக்கு, யூக்ளினா தேவையில்லை. அடுத்து கிரைசோஃபைட்ஸ். கிரைல C ஃபார் சிக்கு அப்புறம் D இருக்கு. பட் டயட்டம்ஸ் as well as தேஸ்மிட்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் கோல்டன் ஆல்கே.
ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர் இன் ப்ரொட்டிஸ்டா கைஸ். டேக் ஸ்கிரீன்ஷாட் ஆர் டேக் அ ஃபோட்டோ ஆர் ரைட் இட் இன் யுவர் நோட்ஸ். ஒரே பேஜில் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் கொண்டு வந்துட்டோம். ஐ திங்க் ஸோ இந்த புரோட்டோசோன் பற்றி இந்த ப்ரொட்டிஸ்டா பற்றி உங்களுக்கு நல்ல ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வி ஸ்டார்டட் ஃப்ரம் நோவர், பென்ஸ் டவுன். ஸோ நான் உள்ளே வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ப்ரொட்டிஸ்டா பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ மொனிராக்கு அப்புறம் செகண்ட் கிங்டம் மாதிரி வச்சிருக்காங்க. யூனிசெல்லுலார் யூகேரியட்ஸ் மட்டும் இருக்கு. இதில் வந்து வெல் டிஃபைன்டு பவுண்டரிஸ் இல்லை. ஏன்னா ஈஸ்ட் யூனிசெல்லுலார் ஃபங்கை, யூனிசெல்லுலார் பிளான்ஸ் லைக் கிளாமிடோமோனஸ் குளோரெல்லா, யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் லைக் அமிபா அண்ட் பரமிஷியம் எல்லாத்தையும் கொண்டாந்து ப்ரொட்டிஸ்டாக்குள்ள வச்சாங்க ஒரே கிரைட்டீரியா வச்சு. அதனால தான் இதை ஒரு லிங்க் பிட்வீன் அதர் 3 கிங்டம்ஸ் நம்ம சொல்றோம். அண்ட் இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம 3-4 படிப்போம்னு சொன்னேன். ஹேபிடேட் படிப்போம், பிரைமர்லி அக்வாட்டிக், மார்ஃபாலஜி 4 பாயிண்ட் படிச்சோம். என்ன 4 பாயிண்ட் படிச்சோம்? வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ், வெல் டிஃபைன்டு செல் மெம்பரேன்ஸ், மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ், 3வது சீலியா இருக்கும், ஃபிளாஜெல்லா ஒரு சிலதுல இருக்கும். செல் மார்ஃபாலஜி பத்தி படிச்சிட்டோம். ரீப்ரொடக்ஷன்ல 2 மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் படிச்சோம். செக்ஷுவல் இருக்கும், ஏ செக்ஷுவல் இருக்கும்னு சொன்னேன். செக்ஷுவல்ல கேமெட்ஸ் இருக்கும், செல் ஃபியூஷன் நடக்கும், ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்கும்னு சொன்னேன். ஏ செக்ஷுவல்ல ஃபிஷன் நடக்கும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பேசிக்கலி என்சிஆர்ல இல்ல. ஸோ இந்த 3 பாயிண்ட் நம்ம படிச்சோம். அடுத்து இதை 5 குரூப்பா பிரிச்சாங்க புரோட்டோசோவனை. 5 குரூப்ல ஒவ்வொன்று என்னது? சாரி, புரோட்டிஸ்டாவை. ஃபர்ஸ்ட் என்னது? கிரைசோஃபைட்ஸ். கிரைசோஃபைட்ஸ்குள்ள முக்கியமான ஞாபகம் 2 எக்ஸாம்பிள். அந்த ஜாகிரபி சேனல்ல போனா கோல்டு கலர் இருக்கு, கோல்டன் ஆல்கே, தேஸ்மிட்ஸும் டயட்டம்ஸும் படிச்சோம். டயட்டம்ஸ்ல முக்கியமான மார்ஃபாலஜி என்ன? எக்ஸாக்ட்லி ஓவர்லே செல் வால் ஹாவ் 2 thin overlapping shell embedded with silica. அதனால ஓவர் தி இயர்ஸ் அந்த டயட்டம் செத்ததுக்கு அப்புறமும் அது உயிர் வாழுது. அது ஒரு டயட்டமேஷியஸ் எர்த்தா மாறுது. அதை பாலிஷிங்காகவும் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பாய்சன் சிரப்காக நம்ம யூஸ் பண்றோம். ரைட். இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா செகண்ட் டைனோஃபிளாஜிலேட்ஸ். டைனோஃபிளாஜிலேட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? டைனோனா 2 ஃபிளாஜிலேட் இருக்குன்னு அர்த்தம். 2 ஃபிளாஜிலேட் இருக்கிற இந்த டைனோஃபிளாஜிலேட்ஸ்ல ஒரு முக்கியமான மார்ஃபாலஜி இருக்கு. வேற கலர்ஸ் இருக்கு. ரெட்டு, எல்லோ, பிரவுன், ப்ளூ, கிரீன் 5 கலர் இருக்கு. இல்ல ரொம்ப டேஞ்சரஸ் ரெட்னாவே டேஞ்சர்னு அர்த்தம். ஸோ அந்த ரெட் வந்து கொனியாலாக்ஸின் எக்ஸாம்பிள் இருக்கு. அது ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகும், மல்டிப்ளை ஆகும், கடல் ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கும். ரெட் டைட்ஸ்னு சொல்றோம். முக்கியமான பிரச்சனை டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணுது, அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸை கில் பண்ணுது. இது ரெண்டுமே போட்டோசிந்தட்டிக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் படிச்சது போட்டோசிந்தட்டிக், செகண்ட் படிச்சது போட்டோசிந்தட்டிக். அடுத்து இந்த ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்ட கிரைசோஃபைட்ஸ்ல பிளாங்டான். ஸோ அது மிதக்கும், ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கா இருக்கும். அது பேர் பிளாங்டான். பச்சை கலர்ல இருக்கும், குளோரோஃபில் இருக்கு, போட்டோசிந்தசிஸ் நடக்குது. சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன், இட் இஸ் ஃபர்ஸ்ட் குரூப் கிரைசோஃபைட்ஸ், டயட்டம்ஸ். ஓகே, நவ் தேர்ட் குரூப் போலாம். 3வது என்ன படிச்சோம்? யூக்ளினைட்ஸ் பத்தி படிச்சோம். யூக்ளினைட்ஸ் அக்லி. யார் ஞாபகம்? நமக்கு அக்லியா இருந்தா வடிவேல் ஞாபகம் இருந்தாப்ல. ஸோ இந்த யூக்ளினைட்ஸ்ல பாத்தீங்கன்னா மூச்சு வாங்குதுப்பா. இந்த யூக்ளினைட்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 படிச்சோம், ரூல் ஆஃப் 2 படிச்சோம். ரூல் ஆஃப் 2ல 3 என்ன படிச்சோம்? 2 ஹேபிடேட் இருக்கு. ஒன்னு ஃப்ரெஷ் வாட்டர், ஸ்டாக்னன்ட் வாட்டர். அடுத்து என்ன படிச்சோம்? ரூல் ஆஃப் 2ல 2 ஃபிளாஜிலேட்ஸ் இதுக்கு இருக்க போகுது. ஒன்னு இப்படி, ஒன்னு லாங், ஒன்னு ஷார்ட் படிச்சோம். இன்னொன்னு டியூவல் கேரக்டர், இன்னொரு 2 டியூவல் கேரக்டர். பகல்ல ஒரு மாதிரி, ராத்திரியில ஒரு மாதிரி. போட்டோசிந்தசிஸ் இந்த சன்லைட், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட், ஹெட்டரோட்ரோஃபா படிச்சோம். அடுத்து 4th குரூப் நம்ம படிச்சது ஸ்லைம் மோல்டு. ஸ்லைம் மோல்ட்ல நம்ம எதுவுமே படிக்கல. அன்ஃபேவரபிள் கண்டிஷன், ஃபேவரபிள் கண்டிஷன். எஸ் ஃபார் எஸ், ஸ்லைம் மோல்ட்னா சாப்ரோஃபைட்டிக் படிச்சோம். ஸோ அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல அது ஃபேவரபிள் கண்டிஷன்ல பிளாஸ்மோடியம்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். எல்லா ஸ்லைம் மோல்ட் அக்ரிகேட் ஆகிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அது இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அது பேர் பிளாஸ்மோடியம். அந்த ஸ்ட்ரக்சர் எப்பப்பெல்லாம் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அங்கிருந்து ஒரு ஸ்டெம் வளர்ந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம் ஆகும். அவர் டிப்ல ஸ்போர்ஸ் இருக்கும். அந்த ஸ்போர்ஸ் காத்தடிச்சா பறக்கும். அந்த ஸ்போர்ஸ் ரொம்ப ரெசிஸ்டன்ட். எவ்வளவு டஃப் சிச்சுவேஷனையும் அதால தாங்க முடியும். அடுத்து என்ன படிச்சோம்? ஸ்போரோசோ. ஸ்லைம் மோல்ட்ல வேற எதுவும் பெருசா படிக்கல. அதாவது சாப்ரோஃபைட்டிக் நேச்சர், எஸ் ஃபார் எஸ் படிச்சோம். ஃபைனலி வி கேம் டு புரோட்டோசோன். புரோட்டோசோன்ல 4 புரோட்டோசோன் படிச்சோம். அமீபாய்டு, ஃபிளாஜிலேட்டட், சீலியேட்டட், ஸ்போரோசோன். அமீபாய்டுல அமீபா மட்டும் தான் படிச்சோம். அது ஃப்ரீ லிவிங், இது கடல்ல இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கலாம், சாயில்ல இருக்கலாம். மரைன்ல இருக்கிறதுக்கு மட்டும் சிலிக்கா ஷெல் இருக்கு. அடுத்து என்டமீபா, அமீபாங்க 2 எக்ஸாம்பிள் படிச்சோம். அமீபா வந்து சூடோபொடியை வச்சு மூவ் ஆயிக்குது, சாப்பாடு சாப்பிட்டுக்குது. அண்ட் என்டமீபா வந்து நம்ம கட்ல ஒரு பாராசிட்டா வாழுது. அடுத்து 2வது படிச்சு ஃபிளாஜிலேட்டட் புரோட்டோசோன். அது ஃப்ரீலிங்காகவும் இருக்கலாம், பாராசிட்டாவும் இருக்கலாம். முக்கியமான எக்ஸாம்பிள் ட்ரைபானோசோமா, இட் காசஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ்னு படிச்சோம். அதுல முக்கியமான விஷயம் என்ன? ஃபிளாஜெல்லா இருக்கு. ஒரே ஒரு ஃபிளாஜெல்லா நமக்கு இருந்துச்சு ட்ரைபானோசோமால. 3வது சீலேட்டட் புரோட்டோசோன். எக்ஸாம்பிள் என்ன? சீலியானா ஹாரி, பாராமிஷியம் படிச்சோம். பாராமிஷியம் அதுல ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் என்னது? குல்லட் மூலியமா உள்ள சாப்பாடு எடுத்துக்கிச்சு. பாராமிஷியம்ல பெருசா வருது இல்ல, உடம்பு ஃபுல்லா சீலியா இருக்கு. அதை வச்சுதான் மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஃபோர்த் பாயிண்ட் நம்ம படிச்சோம் ஸ்போரோசோன்ஸ். ஸ்போரோசோன்ஸ் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் என்ன? ஸ்போர். அதாவது எப்போ ஸ்போரோசோன் வந்துச்சு? முக்கியமான எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம் which causes malaria. அந்த பிளாஸ்மோடியம்கோட வெக்டர் வந்து ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. எம்சிக்யூ இப்போதைக்கு கொடுக்கல, இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. And these are the examples you need to remember, important points you need to remember
இன் ப்ரோட்டிஸ்டா கைஸ். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மைண்ட் மேப் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மைண்ட் மேப்போட நவ் வி ஆர் கோயிங் ஃபார் MCQ டிஸ்கஷன் கைஸ். ஒவ்வொரு MCQ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டே வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் MCQ என்ன பார்ப்போமா? மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் ப்ரோட்டிஸ்டா ஆர், ஓகே, மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் ப்ரோட்டிஸ்டா ஆர் பிரைமரிலி பாராசைட்டிக், டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக். இன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஃபியூச்சர்ல மார்க்கும், அதனால ஃபர்ஸ்ட் MCQ வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு எது இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ரோட்டிஸ்டா இஸ் பிரைமரிலி அக்வாட்டிக் கைஸ். இது வரைக்கும் நம்ம கடல்ல இருக்கிற மாதிரி தான் படிச்சோம், மற்ற எதுவுமே படிக்கல. ஓகே, நம்ம வந்து பாராசைட்டாவும் இருக்கலாம், ஆனா பிரைமரிலிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ பாராசைட்ஸா இருக்கிறது யார் கைஸ்? எக்ஸாக்ட்லி பாராசைட்ஸா யார் இருக்கா? சூப்பர், யுவர் ஆன்சர் இஸ் பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் வரலாம், என்டமீபா வரலாம், பிளாஸ்மோடியம் கூட வேணாம், இன்னும் மோரா என்டமீபா தான் இருக்கு, நம்மளோட கட்ல இது போய் வாழுது. சரியா? அடுத்து டெரஸ்ட்ரியலா எதுவுமே இல்ல, மாய்ஸ்ட் சாயில்ல ஒரு டைப் ஆஃப் அமீபா மட்டும் இருக்கு, பெருசா இல்ல. போட்டோசிந்தட்டிக் என்ன இருக்கு? போட்டோசிந்தட்டிக்கா உங்களுக்கு என்னென்ன கைஸ் இருக்கு? எக்ஸாக்ட்லி போட்டோசிந்தட்டிக்கா ரெண்டு குரூப் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரைசோஃபைட்ஸ் இருக்கு, அப்புறம் டைனோஃபிளாஜெல்லட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இதுக்கு கரெக்ட் தான், ஆனா அந்த பிரைமரிங்கிற வார்த்தை தான் முக்கியம். ஸோ பிரைமரின்னு கேட்குறப்ப பாராசிட்டிக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 குரூப்லயுமே இல்ல, எதுவுமே பாராசைட் இல்ல. அந்த 5th குரூப்பான புரோட்டோசோன் மட்டும்தான் பாராசைட்டிக்கு, அதனால நம்ம பிரைமரிக்குள்ள வராது. 5 குரூப்புக்குமே காமனாக தான் நம்ம சொல்லணும். அடுத்து டெரஸ்ட்ரியல்ங்கிறது எதுக்குமே வராது, வெறும் அந்த அமீபால ஒரு மாய்ஸ்ட் சாயில தான் இருக்கு, அதுவும் பெருசா ஒன்றும் கிடையாது, அதனால வரவே வராது. போட்டோசிந்தட்டிக் இந்த 2 குரூப்ல மட்டும் தான் இருக்கு, மற்ற 3 குரூப்ல இல்ல, அதனால இந்த போட்டோசிந்தட்டிக் கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்கும் காமனான விஷயம் அக்வாட்டிக், எல்லாமே தண்ணியில இருக்கும். தட்ஸ் வை திஸ் இஸ் chosen as correct answer. The best answer among the 4 is third one. Okay, which of the following group of organisms are included under chrysophytes case? Okay, இது நாலுல எது chrysophyte கேக்குறாங்க? வெரி சிம்பிள், டைரக்ட் ஆன்சர் கொஸ்டின். ஸோ ஸ்லைம் மோல்டு கிடையாது, யூக்ளினட்ஸ் கிடையாது, டயட்டம்ஸ் இருக்கு, ஆனா டைனோஃபிளாஜெல்லட்ஸ் தனி. டக்குன்னு நமக்கு எக்ஸாம்ல ஓகே அப்படின்னு டக்குன்னு டிக்கெட்ஸ் போயிடும், கேட்ட பாச்சு இருக்குன்னு நமக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருந்தாலும் கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா டயட்டம்ஸ் அண்ட் தேஸ்மிட்ஸ் கோல்டன் ஆல்கே தான் இந்த கிரைசோபைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் நமக்கு ஞாபகம் வரணும். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கைஸ். ஓகே, ஸோ பார்க்குறப்ப டக்குன்னு இருக்கும், ரொம்ப டிசீவ் ஆயிடும். டைனோஃபிளாஜெல்லட்டா தேஸ்மிடா டக்குன்னு குழப்பம், இப்போலாம் ஞாபகம் இருக்கும், ஃபியூச்சர்ல குழப்ப வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான கொஸ்டின். சரியா? நவ் மூணாவது கொஸ்டின், த செல் வால் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 thin overlapping shells in. ரொம்ப சூப்பர் கொஸ்டின் இது. ஸோ டைனோஃபிளாஜெல்லட்டா கிடையாது, டயட்டம்ஸா இருக்கலாம், யூக்ளினட்ஸ் கிடையாது. ஸோ டயட்டம்ஸா தேஸ்மிட்ஸா இங்கே தான் நம்ம குழம்பும். ஸோ 2 thin overlapping shells, நம்ம தேஸ்மிட்ஸை பற்றி பெருசாக படிக்கவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிச்ச டயட்டம்ஸ் தான். The correct answer for this question is டயட்டம்ஸ் கேஸ். ஓகே, டயட்டம்ஸ்ல தான் 2 thin overlapping shells இருக்கும், அந்த ஷெல்ஸ்ல என்ன இருக்கும்? சிலிக்கா இருக்கும், அதனால தான் டயட்டமேஷியஸ் எர்த் ஃபார்ம் ஆகுது நம்ம படிச்சோம். சரியா? பக்கா கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட், which of the following group of protozoan is not correctly matched with its feature? ஒவ்வொரு ஃபீச்சரும் இது கரெக்டா இருக்கு இல்லைன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அமீபாய்டு. அமீபாய்டில் மெரைன் ஃபார்ம்ஸ் ஹேவ் சிலிக்கா ஷெல்ஸ் ஆன் தியர் சர்ஃபேஸ். படிச்சோமா? 3 ஃபார்ம்ஸ் இது, ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன், சாயில்றது. அதில் மெரைன்ல மட்டும் சிலிக்கா சர்ஃபேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? நாட் கரெக்ட்லி மேட்ச் தான் நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ இது கரெக்டாக மேட்ச் ஆகுது, அப்போ நமக்கே தேவையே இல்லை. அடுத்து ஃபிளாஜிலேட்டட், எய்தர் ஃப்ரீ லிவிங் ஆர் பாராசிட்டிக். படிச்சோமா? ஃபிளாஜிலேட்டட் புரோட்டோசோவன்ல ஃப்ரீ லிவிங்கா இருக்கலாம், பாராசிட்டிக்கா இருக்கலாம் படிச்சோம். அப்போ இதுவும் நம்ம ஆப்ஷன் கிடையாது. அடுத்து சீலியேட்டட், ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கானிசம்ஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் சீலியா. கரெக்டா? அப்போ இதுவும் பிரச்சனையே நமக்கு இல்லை. Now, sporozoans move and capture their prey with the help of the false feet. அப்படியே கைஸ், ஸ்போரோசோன்ஸ் அப்படிதான் போய் பிரேவ் பிடிச்சதா? ஸ்போரோசோன் எக்ஸாம்பிள் என்ன? பிளாஸ்மோடியம்னா ஒரு ஸ்போர் இருக்குன்னு தான் படிச்சோம், அதுவும் ரொம்ப இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்ல. அதோட போய் எப்படி சாப்பிடுது அதெல்லாம் நம்ம எதுவுமே படிக்கவே இல்லை. இந்த மாதிரி எதுக்கு கைஸ் இருக்கு? மூவ் அண்ட் கேப்சர் தேர் பிரே வித் ஹெல்ப் ஆஃப் ஃபால்ஸ் ஃபீட். தட் இஸ் ஃபால்ஸ் ஃபீட்டுக்கு பேர் என்ன? சூடோபோடியா போய் சாப்பிட்றது யாரு? எக்ஸாக்ட்லி இட் இஸ் அமீபா கைஸ். சூப்பர். அமீபாய்டு பாராசைட் புரோட்டோசோவன்ல அமீபாங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வச்சுட்டு இருக்கு. ஸோ ஸ்போரோசோவன் ஷுட் பி த ராங்லி மேட்ச்டு ஆப்ஷன். இந்த 4ல நம்ம ஆன்சர் வந்து ஸ்போரோசோவன் தான். பக்கா கிளியர்? நோ டவுட்ஸ். வித் திஸ் வி மூவ் ஆன் ஃபார் த நெக்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போறோம். நவ் ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் A, B and C given below. மேட்ச் பண்ண சொல்றாங்க. வாட் இஸ் திஸ் கைஸ்? இந்த லோ கிளாரிட்டி பிக்சர் என்ன தெரியுதா? இதுதான் வந்து எக்ஸாக்ட்லி இதுவும் குழப்புதா? இதுல முடி இருக்கு, இதுல முடி இல்ல, இல்ல 2 முடி இருக்கு, ஒரு முடி இதுல காமிச்சிட்டாங்க, இங்க இப்படி இருக்கு, ஷார்ட்டா ஒண்ணு லாங்கா ஒண்ணு, இல்ல 2 ஹேபிடேட் இருக்கும், 2 டியூவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி இட் இஸ்
அவர் யூக்ளினா கைஸ். சரியா, லைட்டா மறந்தாலும் ஆப்ஷன் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஏ ஆப்ஷன் ஷுட் பி யூக்ளினா. ஏ ஆப்ஷன் யூக்ளினா இல்லாம இது இருக்கு. அப்ப சி ஸ்ட்ரைட்டாவே கட் பண்ணிடுறோம். சி ஏதோ பிளானரியன் இருக்கு, அது கிடையாது. ஏ யூக்ளினான் ஏபிடியில இருக்கு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்ட்லி பாராமிஷியம். இதுதான் இந்த உடம்பு ஃபுல்லா சீலியா இருக்கு. பரமா சீலியாமா, இது என்னது குல்லட். அப்போ இது பாராமிஷியம் கம்ஸ் அண்ட் சீலேட்டட் புரோட்டோசோவன். அங்க எங்கே கொடுத்துருக்காங்களா, இங்க கொடுத்துருக்கான், பில கொடுத்துருக்கான், இங்கே பில கொடுத்துருக்கான். சரியா, அப்போ ஆப்ஷன் பி இஸ் ரூல்ட் அவுட். ஓகே, அப்போ ஏ இல்லைன்னா டியா தான் இருக்க முடியும். அடுத்த மூணாவது ஆப்ஷன் நம்ம இன்னும் படிக்கல. இது கிங்டம் ஃபங்கைக்குள்ள வருது. என்னது, கிங்டம் ஃபங்கைக்குள்ள வருது. இது நம்ம அங்க படிச்சுக்கலாம். இது நாலேஜ் இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். சரி, அகாரிகஸ். இது அகாரிகஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சரு. ஆப்ஷன் இது கரெக்ட் ஆன்சரு. இது ஒரு மஷ்ரூம் அகாரிகஸ் நமக்கு சொல்லுவாங்க. சரியா, இப்போதைக்கு இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஃபார் யூக்ளினா பாராமிஷியம். இது அடுத்த கிங்டம் படிக்கிறப்ப உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர் ஹியர். நவ் 8th question. Which of the following processes are involved in the reproduction of protista? என்ன ஆர்கன் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. Which of the following processes are involved in the reproduction of protista? Option A, binary fission and budding, cell fusion and zygote formation, spore formation and cyst formation, all of the above. 4 கேட்குறாங்க. இதில் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. What is your answer? என்ன ஆன்சர் இருக்க முடியும்? ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம படித்த மாதிரி நான் என்ன படித்தேன், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறப்போ செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு, ஏ செக்ஷுவல் மோட் இருக்குன்னு சொன்னேன். ஏ செக்ஷுவல் மோட்ல ஃபிஷன் நடக்கும்னு சொன்னேன். இங்க பைனரி ஃபிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு ஏ ஆப்ஷன் டிக்கு, பைனரி ஃபிஷன் இருக்கு, வச்சுக்கலாம். செகண்ட் பி ஆப்ஷன் செல்ஃப் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ செக்ஷுவல் மோட் ஆஃப் இதுல 2 கேமெட் இருக்கும், ஃபியூஸ் ஆகும், ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகும். அப்போ இதுவும் கரெக்ட். அவங்க வெறும் ரீப்ரொடக்ஷன் தான் கேட்டிருக்காங்க, ஏ செக்ஷுவலா செக்ஷுவலா சொல்றேன். அப்போ ரெண்டும் சேர்த்து தான் நம்ம படிக்கணும். ஸோ பைனரி ஃபிஷன் இருக்கு, ஜைகோட் ஃபார்மேஷன் இருக்கு. அடுத்து ஸ்போர் ஃபார்மேஷன் இருக்கா இல்லையா, ஸ்போர் ஃபார்மேஷன் இருக்கா இல்லையா, எக்ஸாக்ட்லி ஸ்போரோசோவன்ஸ்ல ஸ்போர் ஃபார்ம் ஆயிடும். கரெக்டா, அப்போ ஸ்போர் ஃபார்மேஷனும் இருக்கு. அண்ட் சிஸ்ட் ஃபார்மேஷன் பத்தி நமக்கு இன்னும் படிக்கல. ஸோ அப்போ நம்ம படிச்சதுல 3மே இருக்கு. 4வது ஆப்ஷன் ஆல் ஆஃப் த அபவ் இருக்கு. ஸ்ட்ரெயிட்வே கரெக்ட் ஆன்சர். நமக்கு இந்த ஆன்சர் பண்றதுக்கு இது தேவையில்லை, அப்புறம் இந்த இது தேவையில்லை. இது இல்லாமையே மற்ற தெரிஞ்ச க்ளூஸை வச்சு கோரிலேட் பண்ணி நம்ம ஆல் ஆஃப் த அபவ் கரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம். இதுக்கு தான் அந்த நாலேஜ் அவ்வளோ டெப்த்தாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒவ்வொரு ஆர்கானிசம் பத்தி படிக்கிறப்போ, ஒவ்வொரு டீடைல்ஸ் படிக்கிறப்போ டீட்டெயிலாக படிச்சோம்னா நம்மளால கோரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் இதெல்லாம் டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் ஷுட் பி ஆல் ஆஃப் த அபவ். நமக்கு தெரிஞ்சது வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். நோ, ஸோ இதான் அந்த கதை கொடுத்துருக்காங்க. இன் ப்ரோட்டிஸ்ட் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் by means of asexual and sexual methods. Asexual reproduction occurs through binary fission. Example euglena. இங்க இருக்க வேணா படிச்சுக்கோங்க. Binary fission in euglena and cyst formation in entamoeba. Entamoeba cyst formation நடக்குதான். நானும் பெருசா படிக்கல. அடுத்து எல்லாம் MCRT இல்ல, நான் படிக்கல. அடுத்து budding, sporulation etc. இது எல்லாமே நமக்கு நடக்கலாம். அடுத்து sexual mode of reproduction. Fertilization occurs through syngamy and conjugation. Syngamy 2 male gamete and female gamete ரெண்டுமே ஃபியூஸ் ஆகுது, பேர் சின்காமி. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோட்டிஸ்டால 2 வகையான ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இந்த எல்லா லிஸ்ட் ஆஃப் திங்ஸும் நடக்குது. நெக்ஸ்ட், which of the following is an example of amoeboid protozoan? எக்ஸாம்பிள் தேவையா? ட்ரிபனோசோமா என்ன கைஸ்? ட்ரிபனோசோமா ஃபேட்டு, FAT, FA for flagellated. So it's a type of flagellated protozoan. முடிஞ்சதா? என்ன டிசீஸ் காஸ் பண்ணும்? எக்ஸாக்ட்லி ஸ்லீப்பிங் சிக்னஸ். அடுத்து பாரமீஷியம். பரமேஷம் என்ன கைஸ்? பரமா. பரமா எப்படி இருந்தா? ஹேரியா இருந்தா. ஹேரியா இருந்தா என்ன அர்த்தம்? ஹேரி பரமானா சீலியேட்டட் புரோட்டோசோவன், சீலியேட்டட் புரோட்டோசோவன். அடுத்து கொடியாலாக்ஸ். எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? எக்ஸாக்ட்லி. ரொம்ப டேஞ்சரஸான டாக்ஸின் ரெட் டைனோஃபிளாஜெல்லேட், ரெட் டைனோஃபிளாஜெல்லேட். அடுத்து என்டமீபா இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அமீபாய்ட் புரோட்டோசோவன். இட் காசஸ் வாட் டிசீஸ் கைஸ்? அமீபியாசிஸ் காஸ் பண்ணுது. இட் இஸ் கோயிங் டு பி த பாரசைட். என்சாட் லைன் படி இந்த சாப்டர் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இட் இஸ் அ பாரசைட் லிவிங் இன் த கட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். பக்கா கிளியர், சூப்பர். என்டமீபாக்கு இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் இதான் கொடுத்துருக்கேன். Amoeboid protozoans are organisms that live in fresh water, sea water or moist soil. They move and capture their prey by putting out pseudopodia, that is example amoeba. Some of them such as entamoeba are parasites. Okay, now with this we came to the end of the MCQ discussion guys. MCQ discussion முடிச்சிட்டோம். இப்போ நாம NCERT reading line by line படிக்க போறோம். படிக்க தயாரா இருக்கீங்களா? முடியுமா? எனக்கு தெம்பு இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். சரியா, ரொம்ப கம்மியாக ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் தான் எனக்கு கிடைக்குது. அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வில் ட்ரை டு டேக் கிளாஸ். ஓகே, நவ் கிங்டம் ப்ரோட்டிஸ்டா ஒவ்வொன்றா படிக்கல. NCERT லைன் நம்ம கவர் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்கான்? ஆல் சிங்கிள் செல்டு யூகேரியோட்ஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் ப்ரோட்டிஸ்டா. படிச்சாச்சு. பட் the boundaries of this kingdom are not well defined. All single celled unicellular eukaryotes ப்ரோட்டிஸ்டாக்குள்ள வச்சிருக்கோம். அதோட பவுண்டரிஸை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணல, பேசியாச்சு.
What may be a photosynthetic protista to one biologist may be a plant to another. நம்ம ஆல்ரெடி படித்தோம் கிளாமிடோமோனஸும் குளோரெல்லாவும் போட்டோசிந்தசிஸ் பண்ணுது. குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் இருக்கு, ஆனா நம்ம அதை புரோட்டிஸ்டாக்குள்ள வச்சிருக்கோம். அது ஆர்ஹெச் விட்டேக்கர் பண்ணாரு, சரியா? அது வந்து பிளான்ட்டாவும் இருக்கலாம், அதை புரோட்டிஸ்டாவும் குள்ள இருக்கலாம். அதாவது பயாலஜிஸ்டுக்கு வந்து அது போட்டோசிந்தட்டிக் பண்ற ஒரு பிளான்ட்டாவும் தெரியலாம், போட்டோசிந்தட்டிக் பண்ற புரோட்டிஸ்டாவும் தெரியலாம், இல்ல அது ஒரு பிளான்ட்டாவும் தெரியலாம். இந்த வார்த்தை ஒன்றும் பெருசா முக்கியம் இல்லை. ஓகே, இன் திஸ் புக் வி இன்க்ளூட் கிரைசோஃபைட்ஸ், டைனோஃபிளாஜெலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்டு, புரோட்டோசோன்ஸ் அண்ட் புரோட்டிஸ்டா. இந்த 5 குரூப் நம்ம பத்தி பேச போறாங்க என்சிஆர்டில. மெம்பர்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டா ஆர் பிரைமரிலி அக்வாட்டிக். முடிஞ்சு போச்சா? ஃபர்ஸ்ட் லைன் படிச்சிட்டோமா? மெம்பர்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டா பிரைமரிலி அக்வாட்டிக். This kingdom forms a link with the others dealing with plants, animals and fungi. இந்த லிங்க்குக்காக தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஈஸ்ட் யூனிசெல்லுலர் ஃபங்கை, கிளாமிடோமோனாஸ் குளோரெல்லா, பிளான்ட், அடுத்து அமீபா பெரமேசியம், அனிமேலியா. இது எல்லாமே யூனிசெல்லுலர் யூகேரியோட்டுங்கனால என்னதான் ஒவ்வொன்றும் ஃபங்கை ஈஸ்ட் ஃபங்கைல இருக்கு, அடுத்து அந்த குளோரெல்லா கிளாமிடோமோனாஸ் வந்து பிளான்ட்ல இருக்கு, அமீபா பெரமேசியம் அனிமேலியா இருக்குனாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்து புரோட்டிஸ்டாக்குள்ள போட்டாங்க. திஸ் புரோட்டிஸ்டா ஃபார்ம்ஸ் லிங்க்ஸ் வித் தீஸ் 3 பிளான்ட், அனிமல் அண்ட் ஃபங்கை கூட லிங்க் ஃபார்ம் ஆகுங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இந்த என்செட்ல இல்ல உங்களுக்கு புரியறதுக்கு அப்படி சொல்லி கொடுத்தேன். At being eukaryotes, the protist cell body contains 4 மார்பாலஜி சொல்லி கொடுத்தேன்னா well defined nucleus, other membrane bound organelles, இது 2 இருக்கும். Some have flagella or cilia. மார்பாலஜியில் இந்த 4 பாயிண்ட் தெரிஞ்சா போதும். அடுத்து reproduction. Protists reproduce sexually and asexually by a process involving cell fusion and zygote formation. செக்ஷுவலிக்கு செல் ஃபியூஷன் அண்ட் zygote formation இது இருக்கும், அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. பக்கா கிளியர்? கிரைசோஃபைட்ஸ். இப்போ புரோட்டிஸ்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் குரூப் படிக்க போறோம், கிரைசோஃபைட்ஸ் படிக்கிறோம். திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் 2 எக்ஸாம்பிள், டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. கோல்டன் ஆல்கேனா தேஸ்மிட்ஸ் அர்த்தம். திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே தேஸ்மிட்ஸ். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் as well as in marine environments. 2 பாயிண்ட். ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும், மெரைன் என்விரான்மெண்ட்ஸ்லயும் இருக்கும், நல்ல தண்ணியில இருக்கும், கடல் தண்ணியில இருக்கும். தே ஆர் மைக்ரோஸ்கோபிக். இந்த வார்த்தை நான் சொல்லி கொடுக்கல. தே ஆர் மைக்ரோஸ்கோபிக், ரொம்ப 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 குட்டியா இருக்கும். சிங்கிள் செல்னா எவ்வளவு பெருசுங்க இருக்க போகுது, மைக்ரோஸ்கோபிக் தான் இருக்க போகுது. They are microscopic and floats passively in water currents. அது பேர் தான் பிளாங்டான். ஒரு டயக்ராம் காமிச்சுன்னா தண்ணி மேல மிதந்துட்டு இருந்துச்சு பச்சை கலர்ல, அதாவது போட்டோசிந்தட்டிக் சொன்னா அது பேர் தான் பிளாங்டான். பாசிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் போட்டோசிந்தட்டிக். படிச்சிட்டோம், போட்டோசிந்தசிஸ் அதுவே பண்ணுது. In diatoms, the cell wall forms 2 thin overlapping shells. In diatoms, the cell wall forms 2 thin overlapping shells as in soap box, which fit together as in a soap box. அந்த மாதிரி நமக்கு இருக்கும். And the walls are embedded with silica and thus the walls are indestructible. அந்த walls எல்லாமே சிலிக்காவால் ஆனதுனால indestructible இருக்கு. So thus diatoms have left behind large amount of cell wall deposits in their habitat. செத்ததுக்கு அப்புறமாவும் அதோட செல் வால் டெபாசிட்ஸ் அப்படியே அது எங்கெல்லாம் வாழுதோ அங்கேயே சேர்ந்து தேங்கிட்டு இருக்கும். அது தேங்க ஓவர் த இயர்ஸ். திஸ் அக்குமுலேஷன் ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் டயட்டமேஷியஸ் எர்த் நம்ம சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த மண்ணை கொண்டு வந்து பீயிங் கிரிட்டினா அந்த நர சொல்லி கொடுத்தேன்னா பீயிங் கிரிட்டி, திஸ் சாயில் இஸ் யூஸ்ட் இன் பாலிஷிங், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸ். இதை ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸ்க்கும் பாலிஷிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. டயட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் த ஓஷன் since they are photosynthetic. இந்த கடலுக்கு அடியில எந்த வெயிலும் வரப்போறது இல்லை, யாரும் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஆனா இதை மிதக்கிறதுனால போட்டோசிந்தசிஸ் பண்றதுனால they are called chief producers in the ocean நான் சொல்லி கொடுத்திருந்தேன். ஸோ கிரைசோஃபைட்ஸ்ல எல்லா பாயிண்ட்ஸும் டன் அண்ட் டெஸ்ட் பண்ணிட்டோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த செல் வாலோட யூனிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் தே ஹேவ் கோல்டன் எல்கேனா தேஸ்மிட்ஸ், இன்னொன்று டயட்டம்ஸ் இருக்கு. டயட்டமேஷியஸ் எர்த் ஃபார்ம் பண்ணுது. யூசஸ் நாம படிச்சிட்டோம், எல்லாமே பக்கா டன் அண்ட் டெஸ்டட். Now we are going for second thing, that is dinoflagellates. பேர்ல இருக்கு டைனோனா 2, ஃபிளாஜெலேட்னா ஃபிளாஜெல்லா, 2 ஃபிளாஜெல்லா இருக்கு ஆர்கானிசம். These organisms are mostly marine இருக்கு and photosynthetic நாம படிச்சோம். They appear yellow, green, brown, blue, red depending upon the main pigment present in their cells. So எந்த கலர்ல வேணா இருக்கலாம் டிபெண்டிங் upon the pigment. மெரைனா இருக்கு, இதுவும் photosynthetic தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நம்ம photosynthesis படிச்சோம். The cell wall has stiff cellulose plates on the outer surface. ஐயோ இந்த பாயிண்ட் விட்டுட்டேன்ப்பா. ஸோ இந்த டைனோஃபிளாஜெலேட்ஸ்ல அதோட செல் வால்ல திக் செல்லுலோஸ் இருக்கு. செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் இருக்கு. The cell wall has stiff cellulose plates on the outer surface. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Most of them have 2 flagella. One lies longitudinally and the other lies transversely in a furrow between the wall plates. நம்ம படிச்சோமா ஒரு டயக்ராம் எப்படி இருந்துச்சு, ஒரு ஃபரோ இருந்துச்சு, கீழே இப்படி வந்தது,
ஒரு ஃபிளாஜெல்லா வந்து ஒரு ஃபிளாஜெல்லா இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி லாங்கிடியூட்லாம் போச்சு, இன்னொரு ஃபிளாஜெல்லா இந்த ஃபரோக்குள்ள இப்படி சுத்திட்டு வந்துச்சு. கரெக்டா? ஸோ 2 ஃபிளாஜெல்லா, ஒரு ஃபிளாஜெல்லா லாங்கிடியூட்ல, இன்னொரு ஃபிளாஜெல்லா டிரான்ஸ்வர்ஸா இன் ஏ ஃபரோ பிட்வீன் 2 மெட்டல் பிளேட்ஸ், 2 வால் பிளேட்ஸ்னு படிச்சோம். ஸோ வெரி ஆஃபன் என்ன கொடுத்துருக்கேன்? வெரி ஆஃபன் ரெட் dinoflagellates, எக்ஸாம்பிள் gonialax, undergo such rapid multiplication that they make the sea appear red. ரெட் டைட்ஸ் சொல்றாங்க. ஸோ என்னன்னா இந்த ரெட் கலர் டைனோஃபிளாஜிலேட் எக்ஸாம்பிள் கோனியாலாக்ஸ் மட்டும் ரொம்ப வேகமா மல்டிப்ளை ஆகுது. வேகமா மல்டிப்ளை ஆயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சிஏ ரெட் கலர்ல மாத்திரும். அது பேர் ரெட் டைட்ஸ்னு சொல்றாங்க. இந்த டாக்ஸின்ஸ் ரிலீஸ்டு பை சச் லார்ஜ் நம்பர்ஸ் மே ஈவன் கில் அதர் மெரைன் அனிமல்ஸ் சச் அஸ் ஃபிஷஸ். நான் சொன்னேன் ரெட்னாவே டேஞ்சர் சொன்னேன், டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ண சொன்னேன். அது மெரைன் அனிமல்ஸ் லைக் ஃபிஷஸை கொன்னுடும். இதெல்லாம் நீங்க ரெட் டைனோஃபிளாஜெல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கணும். 2 ஃபிளாஜெல்லா, டைனோனா 2 ஃபிளாஜெல்லா இருக்கு. முக்கியமான விஷயம் 2 கலர்ல வேணா இருக்கலாம். ரெட் கலர்ல வரைஞ்சதுக்கான காரணம் ரெட் டைனோஃபிளாஜெல்லா டேஞ்சரஸ். ஒரே ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணது, அதோட வால் பிளேட் ஃபுல்லா செல்லுலோஸால ஆயிருக்கு. ஓகே, திக் செல்லுலோஸ்னால ஆயிருக்கு, அவ்வளவுதான். செல்லுலோசி பிளேட் இருக்கு. நோ, 4வது எக்ஸாம்பிள் வந்து ஸ்லைம் மோல்டு. ஸ்லைம் மோல்டு என்ன அர்த்தம்? ஸ்லைம் மோல்ட் ஆர் சாப்ரோஃபைட்டிக். எஸ் ஃபார் எஸ் கைஸ். சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட். the body moves along decaying twigs and leaves படிச்சோம். engulfing organic material முடிச்சிட்டோம். சாப்ரோஃபைட்டிக்னாவே டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரை போய் சாப்பிடும். முடிஞ்சு போச்சு. இங்க 2ஆ பிரிச்சோம். அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் அண்ட் அன்சூட்டபிள் கண்டிஷன் படிச்சோம். அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இந்த இதெல்லாம் இந்த ஸ்லைம் மோடெல்லாம் சேர்ந்து அக்ரிகேட் ஆகும், ஒரு அக்ரிகேஷன் ஃபார்ம் பண்ணும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் பிளாஸ்மோடியம். அண்ட் விச் மே க்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் ஓவர் செவரல் ஃபீட்னு படிச்சோம். பெருசாக க்ரோ ஆகிட்டே இருக்கும், வளர்ந்து வந்துட்டே இருக்கும். அண்ட் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல இந்த பிளாஸ்மோடியம் டிஃபரன்ஷியேட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஃப்ரூட்டிங் பாடிஸ்னு படிச்சோம். ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஃபார்ம் பண்ணும். தே பியர் ஸ்போர்ஸ் அட் தேர் டிப்ஸ். ஸோ அந்த பிளாஸ்மோடியம் இப்படி இருந்துச்சு, அங்கேருந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடி மேலே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டிங் ஸ்டெம் மேலே போய் ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம் ஆச்சு. அதோட டிப்ல ஸ்போர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தி ஸ்போர்ஸ் பொசஸ் ட்ரூ வால்ஸ். இதுக்குனால இந்த ஸ்போர்ஸ் ஒவ்வொரு ஸ்போருக்கும் நல்ல திக்கான வால் இருக்கும். தேர் எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் அண்ட் சர்வைவ் மெனி இயர்ஸ். ரொம்ப ரெசிஸ்டண்டா இருக்கு, எத்தனை வருஷத்துக்கு வாழ முடியும். ஈவன் அண்டர் அட்வர்ஸ் கண்டிஷன், ரொம்ப ரொம்ப டஃப் சிச்சுவேஷன் அதால் வாழ முடியும். த ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்ட் பை ஏர் கரண்ட்ஸ். காத்தடிக்கிறப்ப இந்த ஸ்போர்ஸ் பறந்து போய் விழுந்துரும் சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி ஆல் இன்செட் லைன்ஸ் கவர்ட். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்லைம் மோல்டு, சாப்ரோஃபைட்டிக் அண்ட் முக்கியமான விஷயம் ஸ்போர்ஸ் அந்த பிளாஸ்மோடியம் ஃப்ரூட்டிங் பாடிஸ். இது எல்லாமே முக்கியமான விஷயம். ஃபேவரபிள் கண்டிஷன், அன்ஃபேவரபிள் கண்டிஷன் மறந்துடும். ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கிறப்ப வளர முடியும், அன்ஃபேவரபிள் இருக்கிறப்ப ப்ரொடெக்டிவா போய் ஸ்போர்க்குள்ள ஒளிஞ்சிக்குது. எக்ஸாம்ல மாத்தி கேட்கிறப்ப ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல மிஸ் பண்ணிடக்கூடாது. பக்கா. நோ, ஃபைனலா புரோட்டோசோன்ஸ் பத்தி படிச்சோம். ஆல் புரோட்டோசோன்ஸ் ஆர் ஹெட்டரோட்ரோப்ஸ் நம்ம படிச்சோம். கரெக்டா? நம்ம ஆரம்பிக்கிறப்போ எங்க ஆரம்பிச்சோம்? கிரைசோஃபைட்ஸ்ல போட்டோசிந்தசிஸ், டைனோஃபிளாஜெல்லா போட்டோசிந்தசிஸ், அப்புறம் ஸ்லைம் மோல்டுல சாப்ரோஃபைட்டிக் விச் ஆல்சோ டைப் ஆஃப் யூக்ளினாய்ட்ஸ்ல சாப்ரோஃபைட்டிக் இருக்கும், அப்புறம் இதுவும் இருக்கும். அது பேர் என்னப்பா? சரி, போட்டோசிந்தசிஸ் இருக்கும், ஹெட்ரோட்ரோபிக் இருக்கும். அடுத்து சாப்ரோஃபைட்டிக்ல ஸ்லைம் மோல்டு படிச்சோம். ஃபைனலா புரோட்டோசோவன்ல பியூர் அண்ட் பியூர் ஹெட்ரோட்ரோப்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆல் த புரோட்டோசோன்ஸ் ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம். தே லிவ் அஸ் பிரெடேட்டர் ஆர் பாராசைட்ஸ். முக்கியமான பாயிண்ட். நம்ம இது வரைக்கும் படிச்சதெல்லாம் பாராசைட்டிக்கா இல்ல, இது பாராசைட்டிக்கா இருக்கு. தே ஆர் believed to be primitive relatives of animals. they are believed to be primitive relatives of animals. பழங்காலத்தோட அனிமல்ஸோட ஒரு பிரிமிட்டிவான ரிலேட்டிவ், ரொம்ப ரொம்ப ஏர்லியரான ரிலேட்டிவ் இது. அதனால இது பேர் ஜூன் பிரிச்சிருக்காங்க. ஜோனா ஜூன் அர்த்தம். ஜோனா அனிமல், ஜூன் அனிமல். புரோட்டோனா பிரிமிட்டிவ்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அ பிரிமிட்டிவ் ரிலேட்டிவ் ஆஃப் அனிமல் தான் புரோட்டோசோவாங்கிற பேர் வந்துச்சு. சரியா? There are 4 major groups of protozoans. First group பேரு amoeboid protozoans. These organisms live in first fresh water, sea water, moist soil. மூணுமே இருக்கு. அடுத்து they move and capture their prey by putting out pseudopodia. false feet போட்டு போய் கேப்சர் பண்ணுது. எக்ஸாம்பிள்ஸ் amoeba. Marine forms have silica shells on their surface. நான் தான் வரைஞ்சு காமிச்சிருந்தேன். இந்த sea waterல இந்த sea water இருக்கிற அமீபாக்கு மட்டும், அமீபாய்ட்ஸ்க்கு மட்டும் சிலிக்கா சர்ஃபேஸ் இருக்கும். சரியா? அண்ட் some of them such as entamoeba are parasites in gut. ஹியூமனோட கட்ல பாராசைட்ஸ் நமக்கு வாழ போகுது. சரியா? ஸோ இதுதான் அமீபாய்ட் புரோட்டோசோவன் நம்ம படிச்சது எல்லாமே. நெக்ஸ்ட் செகண்ட் படிச்சது ஃபிளாஜிலேட்டட் புரோட்டோசோவன். ஃபிளாஜிலேட்டட் புரோட்டோசோவன்னா ஃபேட். ஞாபகம் ஃபேட் ஞாபகம் வச்சுட்டோம். FAT, T for trypanosoma. The members of this group are either free living or parasitic. படிச்சோமா? Members of this group are free living or parasitic. They have flagella. பேர்ல flagella இருக்கு, parasite படிச்சோம். டயகிராம் கூட வரைஞ்சேன். ஞாபகம் இருக்கா? இப்படி டயகிராம் வச்சா இங்க flagella இருந்துச்சு. The parasitic forms cause disease such as sleeping sickness. Example trypanosoma. சரியா? trypanosoma sleeping sickness காஸ் பண்ணுது. Third one is ciliated protozoan.
சீலியேட்டட் புரோட்டோசோவன் அக்வாட்டிக் வந்துருச்சு. சரியா? இது ஃப்ரீ லிவிங் ஆர் பாராசைட்டிக் படிச்சோம். முன்னாடி படிச்சது ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர், சாயில்னு படிச்சோம். இங்க வெறும் அக்வாட்டிக் மட்டும் படிச்சிருக்கோம் சீலியேட்டட் புரோட்டோசோவனுக்கு. ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கானிசம் பிகாஸ் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் thousands ஆஃப் சீலியா படிச்சாச்சு. They have a cavity or gullet that opens to the outside of the cell surface. ஸோ parameciumனா நமக்கு இந்த இடத்துல குல்லட் இருந்துச்சா, இப்படி குல்லட் மூலியமா நமக்கு வெளில இருக்கிற ஆர்கானிசம் உள்ள எடுத்துக்கணும்னு சொன்னோம். உடம்பு ஃபுல்லா சீலியா இருந்துச்சு. கரெக்டா? சீலியா. The coordinated movement of rows of cilia causes the water laden with the food to be steered into the gutter. என்ன அர்த்தம்னா, இந்த சீலியா கோஆர்டினேட்டா மூவ் ஆகிறப்போ இங்க தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ள தானே வாழுது, தண்ணிக்குள்ள ஒரு சாப்பாடு இருக்குன்னா அழகா இதெல்லாம் கோஆர்டினேட்டா மூவ்மெண்டோட தண்ணிக்குள்ள அந்த சாப்பாடை அப்படியே அந்த புல்லட் வழியா உள்ள கொண்டு வந்துரும் சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாராமெஷியம், பரமா, ஹாரி பரமா. ஓகே, தேர்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் டாபிக் என்னது? ஸ்போரோசோவன், லாஸ்ட் ஒன். திஸ் இன்க்ளூட்ஸ் டைவர்ஸ் ஆர்கானிசம்ஸ் தட் ஹேவ் அன் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர்-லைக் ஸ்டேஜ். இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர்-லைக் ஸ்டேஜ் இந்த லைஃப் சைக்கிள். நம்மள மாதிரி குழந்தையா இருந்து அடல்ட்டா வரப்போ எவ்வளவு லைஃப் சைக்கிள் இருக்கோ அதே மாதிரி அதுக்கும் லைஃப் சைக்கிள் இருக்கு. அந்த லைஃப் சைக்கிள் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் என்ன? ஸ்போர்-லைக் ஸ்டேஜ். அந்த ஸ்போர்-லைக் ஸ்டேஜ் தான் ரொம்ப நோட்டோரியஸ். The most notorious is Plasmodium, which is a malarial parasite which causes malaria, a disease which has staggering effect on human population. ஸோ ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்டை ஹியூமன் பாப்புலேஷனில் காஸ் பண்ணுறது மலேரியாங்கிற டிசீஸு. அதை காஸ் பண்ணுறது பிளாஸ்மோடியம். ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ ஒரு வெக்டர் மட்டும்தான், இங்கேருந்து கொண்டு வந்து ஹியூமன்ஸ்க்கு சேர்த்தது, அவ்வளோதான். சரியா? ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர் ரிகார்டிங் புரோட்டோசோவன்ஸ் கைஸ். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு ப்ரொட்டிஸ்டாவில் இருக்கிற எல்லா திங்கையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொட்டஸ்டா டஃபா இருக்காது. இருந்து கேட்குற லைன் பை லைனை நம்ம என்சைட்ல கவர் பண்ண எல்லா டயக்ராம் சொல்லி கொடுத்துட்டேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு எழுதியிருக்க நோட்ஸ் கீழே நோட்ஸ் கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணுங்க. டிபிடி கொடுத்துருக்கேன், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதோட பிடிஎஃப், டிபிடி பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு உங்கள் நோட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு கொஷின்ஸை சால்வ் பண்ணி அதில் நல்ல நல்ல பாயிண்ட் இருக்குன்னா அதையும் ரிவைஸ் பண்ணிட்டு go and straight away watch the next video, that is Kingdom Fungi guys. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். The prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. நீங்க போடுற ஹார்ட் ஒர்க் எல்லாமே அதுக்காக தான். இவ்வளோ நேரம் மணிக்கணக்காக உட்காந்து கிளாஸை கவனிச்சு கஷ்டப்பட்ட நோட்ஸ் எழுதி ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே அந்த ஒரு திங்கை ஃபைனல் ரீச் பண்றதுக்காக தான். ஸோ யூ வில் டூ திஸ். ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. டேக் கேர். தேங்க்யூ ஆல். இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப்.